ஐயா, எங்க வீட்டுல வந்து நானு, ஒரு நாய்க்குட்டி, 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு வீட்டம்மா. இப்படித்தாண்டா குடும்பமே இப்படித்தாண்டா. நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. இந்த காலகாலத்தாலே உனக்கு வேலை இல்லையா? சைக்கிள்லயே போயிருக்கிய ஸ்கூலுக்கு அப்படின்னு. சூழலில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குமான உறவு அல்லலா ஆனந்தமா இயற்கைய தலைப்பிலே அல்லலே என்ற அணி தொடங்குகிறது. திருமதி ஜெயா மாறன் அவர்கள் கதை சொல்ற மாதிரி நல்லா அற்புதமா கதை சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. கதை சொல்றது என்ன வந்துருச்சு. எங்க பாரதி பாஸ்கர் கதை சொல்றது நல்லா கதை சொல்றாங்க. இவருக்கு கதை சொல்றாங்க. ஆங்கம்மா கதையா சொல்லிடாதீங்க, யதார்த்தத்தை சொல்லுங்க. நன்றி ஐயா. சங்ககாலத்தில் கரிகால் வளவன் தமிழ் புலவர்களுக்கு பொன்னாலான தாமரையை பரிசாக கொடுத்தாராம். அந்த மாதிரி இந்த காலத்தில் பொன் தாமரையை, பத்மஸ்ரீயை பட்டமாக பெற்றிருக்கும் நம்முடைய நடுவர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன். இதை நான் கழிச்சது வந்தேன் ஐயா. நான் ஐஸ் போடுறதுக்காக சொல்லலைங்க ஐயா, உங்களை நேரில் வாழ்த்த வேண்டும் என்கிற ஆசையில் தான் சொன்னேன். நான் மதுரைக்காரி. மீனாட்சி அம்மையினுடைய இந்த மண்டபத்தில், அதுவும் ஐயா முன்னாடி நின்று பேசுறது, நான் மதுரையில் பேசுவது போலவே எனக்கு இருக்கிறது. இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றத்திற்கும் கணேஷ் ரவி அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சால் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இங்கே வந்து இருக்கும் பெரியவர்கள், என் கண் முன்னால் தெரிகிறவர்கள் டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா, சாம் கண்ணப்பன் ஐயா, ஏனைய பெரியவர்கள், அமெரிக்காவின் மதுரையான ஹியூஸ்டன் மாநகர மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே உள்ள உறவு இந்த காலத்தில் அல்லலாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு. ஐயா, உண்மையில பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவு ஆனந்தமா இருக்கணும்னா முதல்ல பேசணும் ஐயா. 2 பேரும் தான், பிள்ளைகளும் நம்மளும் தான். அதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஐபேடுக்குள்ளேயே மண்டையை விட்டுக்கிட்டு இருக்குது. ஐபேட் அது இல்லாத வீடே இல்லைங்க ஐயா. 2வது படிக்கிற பிள்ளை, 7 வயசு தான், பள்ளிக்கூடத்துல இருந்து வருது. அம்மா கேக்குறாங்க, இன்னைக்கு என்னடா ஸ்கூல்ல நடந்துச்சு? நத்திங். எதை கேளு, யா குட், ஒரு வார்த்தையில தான். ஐ டோன்ட் நோ. பேரை தவிர எதை கேட்டாலும் ஐ டோன்ட் நோ தான். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா கையில இது இருக்கும், அம்மா கீப் டாக்கிங், ஐ எம் லிசனிங். அதை மட்டும் கையில இருந்து வாங்கிட்டோம்னா கையெல்லாம் அப்படின்னு அடுங்கும். ஒரு டே உனக்கு பாடம்லாம் புரியலைன்னா கேளுடா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, அம்மா டோன்ட் வரி அப்படிங்கும். ஐயா, டோன்ட் வரின்னா நீ கவலைப்படாதேன்னு அர்த்தம் இல்லை, நீ தலையிடாதேன்னு அர்த்தம். ஆமா, கேட்கும் போது கடுப்பா வருமா இல்லையா? இதைத்தான் அவங்க ஆனந்தம்னு சொல்ல வந்திருக்காங்க. ஐயா, எங்களுடைய அலுவலகத்துல சிண்டி அப்படின்னு ஒரு அம்மா வேலை செய்யறாங்க, அமெரிக்கர். அவங்க ஒரு நாள் போன்ல ஒரு போட்டோவை எல்லார்ட்டையும் காட்டிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு வாவ் தட்ஸ் சோ கியூட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதாண்டா அந்த போட்டோல இருக்குன்னு பார்த்தா அவங்க ஏன்ட்டையும் காட்டினாங்க. அவங்களோட 14 வயசு பையன் ஒரு பொண்ணோட டேட்டிங் போயிருக்கான், ஃபர்ஸ்ட் டேட். அதை அவங்க போட்டோ எடுத்துட்டு வந்து எல்லார்ட்டையும் காட்டுறாங்க. எல்லாரும் கங்க்ராச்சுலேட் வேற பண்றாங்க. இல்ல, அமெரிக்கர்கள். பாத்தீங்களா, இப்ப நம்ம எத்தனை வருஷம் அமெரிக்கால இருந்திருந்தாலும், அமெரிக்கராகவே மாறி இருந்தாலும், நம்மளோட 14 வயசு பிள்ளைய நம்ம டேட்டிங் அனுப்புவோமா? அப்படியே நம்ம ஏதாவது நமக்கு தெரியாம ஒரு வேலை நடந்திருந்தா கூட அதை நம்ம மூடி மறைக்கத்தான் பார்ப்போமே ஒழிய அது நமக்கு பெருமை இல்லை. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் எதெல்லாம் பெருமையா இருக்கோ அதெல்லாம் நமக்கு அவமானமா இருக்கு. அவங்க 80 மார்க் வாங்கினாலே பாராட்டுறாங்க, ஆஹா ஓஹோன்றாங்க. நம்ம 98 வாங்கினாலே ஏன்டா 100 வாங்கல அப்படின்னு கேட்கிறோம். இதுதான் நமக்கு சொல்லி
நேரடியாக அனுபவிக்கிறோம். அதுவும் யார் மூலமாக? நம் பிள்ளைகளின் வாயிலாகவே நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நமக்கு ஒரே பதபதப்பா இருக்கு, பயமா இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட கேட்கறது? அவன்கிட்ட தானே கேட்க முடியும். கேட்டா அம்மா நீங்க எல்லாம் இந்தியாவில் வளர்ந்தீங்க, உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாயவே அடைச்சிட்டீங்க. அடுத்து பேசவே முடியலைங்கய்யா. ஆனா இந்த நாடு என்ன தெரியுமா சொல்லுது? உன் பிள்ளைகிட்ட போய் ஆல்கஹாலை பத்தி பேசு, ட்ரக்ஸை பத்தி பேசு, டேஷை பத்தி பேசு. டாக்டர் சொக்கலிங்கம் நீங்க தான் சொல்லணும், டீனேஜர்ஸ் கிட்ட அந்த டேஷை பத்தி எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அவளுக்கு தெரியாத மட்டுமா இங்க வந்து இப்படி நம்மளும் பேசுறோம், ஏதோ தட்டு தடுமாறி பேசுறோம், அங்க ஏறிச்சானே தெரியலங்கய்யா. ஆனா இப்படி கேள்வியா கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கல்லூரி வரும்ல, கல்லூரிக்கு போகும்போது இவனுங்களை விட்டு கண்காணாத தூரத்துக்கு ஓடி இருந்தா அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளையும் அவுட் ஆஃப் ஸ்டேட் காலேஜ் தான் முதல்ல சூஸ் பண்ணும். அங்கதான் பெஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு அப்படிங்கும். வேற வழியே இல்லைன்னா தான் இன்ஸ்டேட் காலேஜ். அப்படியே இன்ஸ்டேட் காலேஜுக்கு வந்தா கூட ஒரு பிள்ளை கூட வீட்டுல இருந்து கல்லூரிக்கு போகாது, எல்லாம் டார்ம்ல போய் உட்காந்துரும். நான் கேட்கிறேன், நமக்கும் அவர்களுக்குமான உறவு அத்தனை ஆனந்தமாக இருக்குதுன்னா ஏன் பிள்ளைங்க நம்மளை விட்டு தெரிச்சு போடுதுங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்மளை கண்டாலே பிடிக்கல, எங்கேயாவது ஓடி இருக்கும் தான் நினைக்குதுங்க. அதனால நம்ம என்ன தெரியுமாங்க ஐயா செய்யறோம்? சரி என்ன வேணா படிக்க பிடிக்குதா, ஒரு மாதிரி கேள்வியே இல்லை, நீ என்ன படிக்க பிடிக்குதோ அது படிப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். படிப்பு செலவை கூட நாம முழுமையாக ஏத்துக்கிறோம். ஆனா அமெரிக்கர்கள் முழு கல்லூரி படிப்பு செலவை ஏத்துக்கிறது இல்லை, ஆனா நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கூட கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அவன் என்ன மதிப்பெண் வாங்குறான், நல்லா படிக்கிறானா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவன் அனுமதி கொடுக்கணும். நம்ம பிள்ளை அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா ஆமா. அப்புறம் அந்த அவன் அனுமதி கொடுக்கணுமா, அது ஒரு பக்கம் இருக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம், தம்பி நம்மளை விட்டு வேற வெளியே போகுதா, அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கும். வீட்டுல இருக்கும் போதே ஒன்றும் புரியல, தம்பி ஒரு 4 வருஷம்டா ஒழுங்கா படிச்சிடா, இந்த டேட்டிங்லாம் இப்போ வேணாண்டா அப்படின்னு சொல்லுவோமா. அம்மா நான் படிக்கிறத படிப்பேன், என்ன மார்க் வருதோ அதுதான். டேட்டிங் இது நாள் வரைக்கும் என்ன பண்ண விடல, இப்போ நான் பண்ணலைன்னா நல்ல பொண்ணெல்லாம் போயிடும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தாயே மீனாட்சி நீ விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஐயா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசி பாருங்களேன், 15 வயது பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் மன உளைச்சல்ல தான் இருப்பாங்க இங்க. ஆமா ஆமா. ஆனா அவங்க மாதிரி 3 பேர் மட்டும் மேடைக்காக வந்து நான் அழுவலையே கண்ணுல இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தனியா பேசி பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. அதுக்காக எங்க பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரலங்க ஐயா. நாங்கள் அத்தனை பேரும் ஒரு கனவை சுமந்து கொண்டு இங்கே வந்தோம். எங்க பிள்ளைகளை எப்படியாவது நல்லா படிக்க வச்சிடணும், ஒழுக்கமா வளர்த்துடணும்னு போராடுகிறோம். உண்மையில் அது ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு நடுவுல இயல்பாக இருக்க வேண்டிய பாசம் இல்லாமல் போகிறது, அந்த உறவு சற்று அல்லாடித்தான் போகிறது. இதுதான் எங்களுடைய வாதம். சரி இப்ப அடுத்து கல்யாண வயசு வரும் பாருங்களேன் ஐயா. இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்கல்ல, கல்யாணம்லாம் பண்ற வயசு வருமா? போயிருப்பான், நமக்கு தெரியாது. கல்லூரிக்கு போய் போறதுலாம் நமக்கு தெரியாது ஐயா, போயிட்டா முடிச்சிருப்பான். தெரியாது. கடைசியா ஒரு டேட் முடிவு பண்ணிட்டு தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவான். இப்போ நம்ம அந்த கல்யாண வயசு வரும்போது நம்ம வந்து இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியா மாறணும். இந்த அந்நியன் படத்துல வரும்ல, அது மாதிரி ஒரு நேரம் அமெரிக்க பெற்றோரா இருக்கணும், ஒரு நேரம் இந்திய பெற்றோரா இருக்கணும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அவன் வந்து யார் கூட்டிட்டு வந்தாலும் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாதி மத இன நிற மொழி பாலின பேதம் இல்லாமல் யார் கூட்டிட்டு வந்தாலும் சரி, பாலின வேறுபாடு கூட இல்லாமல் ஆண்டவனுக்கு அறிவு. அதுக்கப்புறம் இந்த கல்யாண செலவுன்னு வரும் பாத்தீங்களா, அப்ப மட்டும் என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பது என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு பதவி பிரமாணம்லாம் எடுத்துட்டு டபக்குன்னு இந்திய பெற்றோரா நம்ம மாறிடணும். மாறி நம்ம கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஆனா அப்ப கூட அவன் சொல்லுவான், நம்ம நினைப்போம் அமெரிக்கால கல்யாணம் பண்ண போறோம், எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
பிள்ளைங்க வந்து சொல்லும், இது எங்க கல்யாணம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிடுங்க, எங்களுக்கு தெரியாதவங்களை எல்லாம் நீங்க கூப்பிட வேண்டாம். ஆமா இல்லைங்க ஐயா, எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவாங்க, அவங்க எல்லாம் செய்யறது இல்லை மொழி திருப்பி அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்து நம்மளுக்கு ஒரு 100 சீட்டு அவங்க கொடுப்பாங்க. நம்ம செலவு பண்ணுவோம், யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவே பண்ணுவாங்க. ஆமா, இப்ப நம்ம கல்யாணம்ல எப்படி நடந்தது? இப்ப என் கல்யாணத்தப்போ எங்க அப்பா திடீர்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தி, இந்த மாமா யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டான். நான் சத்தியமா அவரை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு. நீ 1 மாச குழந்தையா இருக்கப்போ உன்னைய பார்க்க வந்தாங்க, உன்னைய போட்டோ எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கலர் போட்டு திருப்பி அனுப்புனாங்க, அதுதான் நம்ம வீட்டுல மாட்டி இருக்கு அப்படின்னா. நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன்ல, மன்னிச்சிருங்க. 1 மாச குழந்தையா இருந்தப்ப நான் அவரை பார்த்திருக்கேன், அவர் என் கல்யாணத்துக்கு வராது. நான் ஏதாவது சொன்னேனா, என்னால ஏதாவது சொல்ல முடிஞ்சிச்சா? அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க கழுத்தை நீட்ட சொன்னவருக்கு நான் நீட்டினேன், அவ்வளவுதான். ஆனா அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை இங்க நம்ம இருக்க சொல்லலைங்க ஐயா. அவங்க இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பரிபூர்ணமா சம்மதிக்கிறோம், நமக்கு அது சந்தோஷம் தான். அதான் எதுவும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நமக்கு சந்தோஷம் தான், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ உன் கடமையை மட்டும் செய், எந்த உரிமையையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்து விடாது என்று மறைமுகமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதே, அப்போ வலிக்குது. அதுதாங்க இங்க நடக்குது. அப்புறம் நம்ம வந்து சொல்றோம், அமெரிக்கால வந்து விளையாட்டா சொல்லுவாங்க, ஐயா உன் பிள்ளை அவன் கல்யாணத்துக்கு உங்களையாவது கூப்பிட்டான்ல, சந்தோஷப்படுங்க அப்படின்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க. உண்மையில அது சந்தோஷம் இல்லைங்க ஐயா, அது சகிச்சுக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம கையெழுத்து போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இங்க அந்த ஆன்சைட் ஆஃபர்னு ஒண்ணு கொடுத்தான்ல, அப்ப நம்ம அதுல கையெழுத்து போட்டோமா இல்லையா? அப்பவே இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கையெழுத்து போட்டுட்டோம். ஆமா, அதனால இதெல்லாம் நம்ம சகிச்சு ஆகணும். அதுக்காக இது ஆனந்தம் இல்லை, சகிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரி, இப்ப அமெரிக்கால வளர்க்கிற நம்முடைய பிள்ளைகளோட தான் இந்த உறவு கொஞ்சம் உரசலா இருக்கு. இப்ப இந்தியால இருக்காங்களே நம்முடைய வயதான பெற்றோர், அவங்களோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்கதான் போங்க போங்க, நாங்க இப்ப வாங்க வாங்க, எப்படி பாதியில விட்டுட்டு வர்றது? இந்த படிக்கிற பிள்ளைகள்லாம் நம்ம கூப்பிட்டா வருமா? அட ஒரு வெக்கேஷனுக்காவது இந்தியாவுக்கு வருதா? நம்மளும் ஒவ்வொரு தடவையும் போய் பார்த்துட்டு வரும்போது, ஐயோ வயசானவங்க முடியாதவங்க தனியா விட்டுட்டு வர்றோமேங்கிற குற்ற உணர்வு நமக்கு ஒரு பக்கம் இருக்கு. அவங்களும் நல்லா போன்ல பேசுறா, 2 வாரம் தான் வர்றா, நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையேங்கிற கவலை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி அனுப்பும் போது அந்த கண்ணீரில் தெரிகிறது. என்ன செஞ்சது? அப்போ அந்த பக்கமும் உறவு லேசா ஆட்டங்கண்டு போய் தான் இருக்கு. அப்போ இங்கிட்டும் இடி வாங்கி அங்கிட்டும் இடி வாங்கி சாண்ட்விச்சுக்கு நடுவுல வச்ச தக்காளி மாதிரி நசுங்கி போன தலைமுறை நாம். ஆமா, அதனாலதான் அனுப்பிச்சுவேங்க ஐயா. அதனாலதான் நமக்கெல்லாம் 30 வயசுலயே இந்த தலைமுறை ஆளுங்களுக்கு ஐயா 30 வயசுல பெற்றோர் ஆனோடனே முடி நரைச்சு போகுது. ஆமா, என்ன நான் சும்மாலாம் சொல்லலைங்க ஐயா. நம்ம சங்க காலத்துல பிசிராந்தையாரும் ஒரு புலவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் கூட முடிய நரைக்கலையா. எல்லாரும் அவர்கிட்ட என்னங்க உங்களுக்கு முடிய நரைக்கல அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரா, எனக்கு கவலையே இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் என்னோட இணக்கமா இருக்காங்க, அதனால எனக்கு முடி நரைக்கல. இப்போ புரியுதா ஐயா? இங்க இருக்கிற பெற்றோர் 2 வகை. ஒண்ணு டை போடுற அளவுக்கு முடி இருக்கிறவங்க, இன்னொன்னு டை போடுற அளவுக்கு கூட முடி இல்லாத, அவ்வளவுதான். நல்ல வாய்ப்பு, நன்றி. காசுக்கு ஆசைப்பட்டு போயிடாதீங்க. வாழ்க்கை அங்க போன பிற்பாடு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்க போகுது. இது நமக்கு தேவையில்லை. காசை பார்த்தோம், கவலையை பெருக்கினோம் அப்படின்னு 1000 சொல்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படின்னா இவங்க சத்தியமாவா பேசுறாங்க? இன்னொரு சிக்கல் வருங்க. பக்கத்துல ஒரு ஜீவன் உட்கார்ந்து காத்து கிடக்கு. ஆனந்தத்துக்கு போறான். இப்ப எவ்வளவு பாருங்க, ஆளே சிரிச்சுக்கிட்டு வர்றாரு. பிள்ளைகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் வயசை பார்க்கும்போது பிள்ளை இருக்கா எனக்கு தெரியல. 2 பிள்ளை இருக்கான். இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கு புரட்டாசியும் கார்த்திகையும் வாங்க.
கேட்க மாட்டேங்குது. இப்போ கேட்குது. ஐயா நல்ல செம்மையா பேசினாங்க ஜெயமாறன் அவர்கள். முதல்ல இந்த இனிய மாலை பொழுது குரோதி தமிழ் வருடம் பிறந்திருக்கும் இந்நன்னாளில் நம்ம பட்டிமன்ற சிங்கம் தமிழறிஞர் கலைமாமணி பத்மஸ்ரீ திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கும் பொன்விழா காணும் ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றத்திற்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐயா, குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோட மகிழ்ச்சி பொங்க இருந்தாலும் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாம பேச இருக்கிற நம்ம எதிரணி நண்பர்கள் மூவருக்கும் முதல்ல நம்மளோட அனுதாபம். அதே மாதிரி நீதி வழுவாத நடுவர் லே அல்லலே இல்லலே அது ஆனந்தம் தாம்லே என்ற ஒரு நல்ல தீர்ப்பை நம்ம வழங்குவார் அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு துண்டை போட்டீங்களா ஐயா, இந்த எதிரணியில உட்கார்ந்து இருக்கிற கணேசனா இருக்காருங்களா, அவர் குழந்தைங்களோட எப்படி விளையாடுவாரு அப்படின்னு அவங்களோட நண்பர்கள் கேட்பாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் இருக்காங்க. கணேஷ் ரகு. ஆமா, குழந்தைங்களா ஒரு நாள் முழுக்க கேரம் போர்டு, தாயக்கட்டை, பரமபதம் அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னலாம் விளையாட முடியுமோ அவங்களை ஆக்டிவா வச்சுக்கிட்டு குழந்தைங்களா விளையாடிடுவாரு. இது அவர் பெற்ற பிள்ளைங்க யாருக்கும் தெரியுமா? குழந்தைகளோட குழந்தைங்கன்னா எந்த குழந்தைங்களா இருந்தாலும் அதுதான் இங்க எதுக்கு அந்த துயரத்தை மறக்கிறதுக்கா? அவரு அல்லது பேச வந்திருக்கிறத பார்த்தா மிகப்பெரிய வியப்பா இருக்கு. கோபால், நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? ஐயா, ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள என் மனதை நான் அறிவேன், அவள் அறிவாள், அவள் மனதை நான் அறிவேன் அப்படின்னு எதுவுமே நம்ம வார்த்தையால சொல்லாம விட்டோம்னா நல்லா இருக்குங்களா? அந்த மாதிரி பிள்ளைகளோட உறவுல பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்றதும், அதே மாதிரி நம்ம வந்து மீ டூ கண்ணா அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து நம்மளோட அன்பை பரிமாறிக்கிறதும் எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஜெனரேஷன்ல, என்னோட ஜெனரேஷன்லயே பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து ரொம்ப கண்டிப்பானவர். எங்க தாத்தா வந்தாருனாலே எங்க அப்பா வந்து நடுங்கிடுவாருங்க. அவர் வச்சதுதான் வீட்டுல சட்டம். அதே மாதிரி தாத்தா வந்து அந்த சைடு போனாதான் எங்க அப்பா வந்து அவரோட கருத்தையே வந்து அவர் வெளியிலேயே சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில இங்க இருக்கிற பசங்களோட அந்த மாதிரி இல்லைங்கயா. ஆமா, பசங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டைனிங் டேபிள்ல உட்காந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. 17-18 வயசுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு 13 வயசு பசங்க, 7ஆவது படிக்கிறான் என் பையன், அவன் வந்து என்கிட்ட சொல்றான். அவன் கொடுக்குற ஐடியாவெல்லாம் நம்ம கேட்டுட்டு கருத்து பரிமாற்றம். அவன் சொல்ற கருத்து எனக்கு பிடிக்காது, ஏன் நான் சொல்ற கருத்து அவனுக்கு பிடிக்காது. ஆனா அந்த பேசுறதுனால அந்த உறவு வந்து மிகவும் ஆரோக்கியமானதாக இங்க இருக்குங்கய்யா. இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம பேசவே முடியல பசங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 18 வயசுக்கு இன்னும் வரல, இப்பதான் வந்திருக்கான், எனக்கு தெரியல. பின்னாடி இருக்கு. ஆனா என்னதான் ஒரு மரம் வளர்ந்தாலும் அதுக்கு வந்து விதை நம்ம சின்ன வயசுல இருந்தே போடணும் இல்லையா. சின்ன வயசுல இருந்தே நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளை பார்த்து தான் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஆழமா அவங்க மனசுல வந்து சின்ன வயசுல இருந்தே பதிய வச்சிட்டீங்கன்னா அது வந்து பின்னாடி நீங்க என்னதான் நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்லை. அவங்க வந்து அமெரிக்கன்ஸோட டேட்டிங் போனாலும் சரி, இல்ல என்னத்தான் பேசாம இருந்தாலும் சரி, பசங்க நம்மளை விட்டு போகாது, நம்ம கிட்டே வரும். போனா போகட்டும் சொல்லுங்கய்யா. எப்படி இருந்தாலும் நம்மளோட மரபு, நம்ம வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்கள், அதை பொறுத்து தான். இடத்துனால எதுவும் கிடையாது. அமெரிக்காவை வந்து நம்ம சூஸ் பண்ணி வந்துட்டோம். நம்மள யார் வர சொன்னா? ஒரு கூட்டு குடும்பத்தோட இந்தியால அப்பா அம்மா அங்கேயே இருந்திருக்கலாம். நம்ம பண தேவைகள், நம்ம வந்து நம்ம படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ அந்த பி எ ரோமன் இன் ரோம் அப்படிங்கிறதுனால இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி, இங்க இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ப்ரெஷருக்கு ஏத்த மாதிரி
பசங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துமே வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாங்கய்யா. அந்த கருத்து பரிமாற்றம் எங்க ஒரு விவாதம் இருக்கோ, எந்த இடத்துல ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கோ, அங்க எப்போதுமே ஒரு ஆனந்தம் நிலவும் அதுல. அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு இன்னொன்னு புரியல, இவ்வளவு பேசுறாங்க, இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களோட ஒரு குவாலிட்டி டைம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒரு பெற்றோரா நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காலையில பசங்க வந்து 6:30 மணி 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஈவினிங் 3:30 மணி ஸ்கூல் விட்டு வந்து வரும்போது இங்க இருக்கிற பெற்றோர்கள் அனைவருமே போடாத கிளாஸ் கிடையாது. மேத் கிளாஸ், கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், அவன் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே தூங்குற நேரத்துல தான் வருவான் பையன். அவன் வந்து வீட்டை வந்து வர்றதே வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க வீட்டுல, அவங்கள மறக்காம மூஞ்சிய பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில இருந்து திருப்பி அதே ஒரு ஷெட்யூல். இது ஒரு மெக்கானிக்கல் லைஃபாவே இங்க போயிட்டு இருக்கோம். அதாவது பசங்களோட நம்ம செலவு பண்ற நேரமே வந்து இங்க ரொம்ப குறைச்சல் ஒரு நாளைக்கு. இதுலயே இவங்களுக்கு வந்து அல்லலாம் ஃபுல்லா. இதுல பகல் ஃபுல்லா பசங்களோட இருந்தாங்கன்னா இவங்க இன்னும் என்னென்னலாம் புலம்புவாங்களோ எனக்கு தெரியாது. ஆமா, கொரோனா காலத்தை நினைச்சு பாருங்க, 2 வருஷம் வர்ற போது நீங்க தூங்கிடுவீங்க. ஆமா, அதே மாதிரி கொரோனா காலத்துல வந்து 2 வருஷங்கய்யா. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்க இங்க பார்த்தது கிடையாது. ஆமா, சோ அதுவும் அமெரிக்கால ரொம்ப கஷ்டங்கய்யா. குழந்தைங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க ஆக்டிவா அவங்கள வந்து எப்படி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்கும். ஆனா எங்க வீட்டுக்கார அம்மா இன்னைக்கும் சொல்லுவாங்க, அந்த 2 வருஷத்துல அந்த குழந்தைங்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச நேரம் அது வந்து எந்த வகையிலையும் வேற எந்த அளவிட முடியாதுன்னா, என் பசங்களை போய் நான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் மெசேஜ் போட்டுட்டு நான் பாட்டி கிளம்பி போய் பசங்களோட அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு உட்காந்து பேசி ஒரு 1 மணி நேரம் அவங்களோட நீங்க விளையாடிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மற்றபடி நீங்க வீட்டுல எந்த வேலை சொன்னாலும் தானா நடக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப உங்களோட குடும்பத்தை சொல்றீங்க. கண்டிப்பாங்க ஐயா, ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரியா இந்த போனு, ஐபேடு, இந்த ஸ்கிரீன் டைம் பத்தி சொல்றாங்க. நம்ம வந்து விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாது. நம்ம அது கூட போகிறதுக்கு தான் நம்ம பழகிக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போன்ல எடுத்தா ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், ரீல்ஸ், இன்னும் என்னென்னலாம் ஆப் இருக்கோ, ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 மணி நேரம் நம்ம வந்து போன்ல உட்காந்துருக்கோம். அவன் நம்ம பிள்ளைங்க தானே, நம்மளை தானே பார்த்து வளர்றான். நம்ம என்ன பண்றோமோ அதைத்தான் அவன் பண்ணுவான். அவன் போனை நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம வந்து போனை வச்சு முதல்ல நிப்பாட்டணும். அவனை வந்து பேசி அவன்கிட்ட ஆக்டிவா இது பண்ணாதான் அவன் போனை விடுவான். போன் இல்லாம இங்க இருந்துடலாமா? தாராளமா இருக்கலாம் ஐயா. இன்னும் நிறைய மக்கள் இங்க இருக்காங்க. ஐயா, முன்னாடிலாம் ஒரு எக்ஸ்கர்ஷன், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்லாம் போனோம் அப்படின்னா ஒரு 3-4 நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய படபடப்பு, டென்ஷன் இருக்கும். ஒரு தொலைத்தொடர்பு வசதியே இருக்காது. ஸோ நம்ம 4 நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது விஷயம் சொன்னாதான் உண்டு. ஆனா இப்பெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் கால், வீடியோ கால் பசங்கள்கிட்ட இருக்கு. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியும். அதே மாதிரி டெய்லி ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வர்றது கூட அவன் எங்கேயும் வேற எங்கேயா வழிதவறி போறானா இல்ல வீட்டுக்கு வரானா அப்படின்ட்டு ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட்டு ஈஸியா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதாங்க ஐயா சொல்றேன், ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு அளவோட கண்டிப்போட அந்த விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணினோம்னா அது வந்து ஒரு செக்யூரிட்டி தாங்க நம்மளுக்கு உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி அவங்க ஸ்கிரீன் டைம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 1008 ஆப் இருக்குங்கய்யா. நீங்க ஒரு தட்டுல அவனை வந்து நிப்பாட்ட முடியும் போனை. ஆனா நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம மற்ற வேலைகள் இருக்கு, நம்ம அதை பார்க்குறோம். அதனால வந்து நம்ம விட்டுறோம் பசங்களை. அதே மாதிரிங்க இவங்க என்னென்னமோ சின்ன சின்ன அல்லல்கள் பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணாத சேட்டையா நம்மளோட காலத்துல நான்லாம் ஹிந்தி கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்லயே இருப்பேங்கய்யா. எங்க அப்பா வந்து எந்த கிரவுண்ட்ல நான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்து காலை திரும்பி கூட்டிட்டு போவாப்புல. அதெல்லாம் சேர்த்துதான் இப்ப நீங்க வட்டிக்கு முதல்ல வாங்குறாங்க. அதாங்கய்யா, அந்த மாதிரி நம்ம மனசாட்சியை தொட்டு நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம என்னென்னலாம் சேட்டை பண்ணினோம் அப்படிங்கிறது அதோட கர்மா தான் இப்ப நம்மளுக்கு வருது. அதை வந்து ஒரு அல்லதா வந்து நம்ம சொல்லவே கூடாதுங்க. ஆக அங்க நம்ம செஞ்சதுனால அம்மா அப்பா அம்மா வருதுனாங்க.
அல்லல் போட்டாங்க. ஆமா. அதே மாதிரிங்க பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு கலை. அது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை சேர்த்துக்கணும், எம்பதி, சகதாபம் அப்படிங்கிறத தமிழ்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோசியல் ப்ரெஷர்ல இவங்க சொன்னாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள், அது எல்லாமே இந்த மண்ணை விட்டு போகாது, இங்கே தான் இருக்கும். நம்ம அதோட இருக்கும், நம்ம அதோட வாழறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஆமா. ஆனா அவனோட இடத்துல நான் போய் இருந்து நான் அந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம மாத்திக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க இருக்கிற பசங்களுக்கு வந்து லாஜிக்கலா புரிய வைக்கணும். ஐயா, நான் இப்படிதான் பண்ணினேன், எங்க அப்பா இப்படிதான் பண்ணினாரு அப்படின்ட்டு நம்ம சொன்னா அந்த பசங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால அமெரிக்கன் கல்ச்சர்ல இங்க வந்து நம்ம பசங்களை வளர்க்கணும்னா பசங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டு அவங்களோட இடத்துல இருந்து நினைச்சு பார்த்து அவங்களோட பழகினா எப்போதுமே அந்த உறவு வந்து ஒரு ஆனந்தம் தாங்க. அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். ரோம நகரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க என்னவாக இருக்காங்க, அந்த ரோமர்கள் எப்படி பழகிக்கிட்டாங்களோ அப்படி பழகிக்கீங்க. ஏன்னா இங்க வந்துட்டீங்கல்ல, எல்லாம் இது வேணும் தானே வந்தீங்க. அப்ப இங்க வந்துட்டாச்சுன்னா நீங்க செஞ்ச கர்மாவெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். சுருக்கமா முடிச்சுட்டார். வேற வழி இல்லை, இது இப்படித்தான் இருக்கும், அனுசரிச்சு போங்க, சகிக்க கத்துக்கங்க. இவர் கத்துக்கல, என்ன சொல்றது, என்னைய பாருங்கன்றாரு. நல்லா தானே இருக்கு. இப்ப இந்த ஊர் வேணும் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இருப்பு எப்படி அப்படி இருந்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. வேற வேற என்ன நம்ம ஊர்ல நம்ம அம்மா கிட்ட போய் ஐ லவ் யூ அம்மான்னு சொல்றது இல்லை. சொல்லியிருக்கோமா? லவ் யூ அப்பா, லவ் யூ அம்மா நம்ம அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறோம். எனக்கெல்லாம் தெரியல. ஐயா போகிட்டு, ஐயா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்ன அவர் கஷ்டப்படுற போது நம்ம வெளிகளில், நம்ம வெளிகளின் ஓரங்களில கண்ணீர் அரும்பும். அதை பார்த்து அப்பா தெரிஞ்சுக்கிடுவாரு, நல்லா தானே இருக்கேன் அப்பா. அவருக்கு அது ஒரு திருப்தி. ஐயா ஒண்ணு வராதா, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாரு. இந்த வெளிகளில் இருக்க அனுப்புகிற நீரால் தான் நம்முடைய தகப்பன்ட்டு பேசணும். இங்கே பிள்ளைகள் வார்த்தைகளால பேசுறாங்க. ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. அதையும் சேர்த்து கற்றுக்கங்க. இவங்க சொன்ன ஒண்ணுக்கு கூட பதில் கிட்ட போகல. நான் சொல்லிடணுமா இப்ப எல்லாத்தையும்? ஆனா என்ன சொல்றாரு, இது எதுக்கு போட்டு சங்கடப்படுறீங்க, இதை அங்கீகரிச்சுக்கங்கன்னு முடிச்சுட்டார். இப்ப இதை அவர் அங்கீகரிக்க சொல்றாருல்ல, அதை உள்ளபடி இவங்க அங்கீகரிச்சுட்டா என்ன இவங்களுக்கு கேது, நிம்மதியா இருக்கலாம்ல. நடக்கிறவன் நடக்கட்டும், நாராயணன் செயல். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்டு இல்லை அப்பா. பேசாம இருக்கலாம்ல. இருப்பாரா? அவ்வளோ ரவுடின்றாங்க, பார்க்கவே பயமா இருக்காங்க. ஆனா மேலே புகுந்து அடிக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? வாங்க தம்பி. எத்தனையோ தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு, ஆனா வாழ்க்கையில இந்த புத்தாண்டு தான் சிறந்த புத்தாண்டுன்னு சொல்லி அடிச்சு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தமிழே, மதுரை தந்த தமிழே நம்ம கூட புத்தாண்டு கொண்டதுக்கு ஐயா அவர்களுக்கு மேல என்ன வேணும்? நடக்குமா? இதெல்லாம் மறுபடியும் அதை அனுபவிப்போம். 3 வரிதான், அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே அப்படின்னு ஐயா ஆரம்பிச்சா எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க அதை சொல்லலைங்க, எங்களுக்காக அவரோட சொல்லிருங்க, எங்களுக்கு இதா இருக்கு. இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஹியூஸ்டன் பிகேஎம்க்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும்
உறவு அல்லலா இருக்கா ஆனந்தமா இருக்கான்னா அவர் என்னென்னத்தையோ பேசிட்டு போறாரு. அவரு ஆமா, நீங்களும் சரின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத பத்தி இவ்வளவு பேர் பேச வந்திருக்கோம் அப்படின்னாலே அது ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. 10-15 வருஷமா அனுபவிச்சதா 10 நிமிஷத்துல சுருக்கி சொல்ல முயற்சிக்கிறோம். ஒன்னா ரெண்டா இந்த தலைப்பை கொடுத்த உடனே ஒரு வாரத்துக்கு வந்து எழுத ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நோட்டு புத்தகத்துல. மதியானம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். அந்த நோட்டு புத்தகமே நிறைஞ்சு முடிஞ்சிருச்சு. அம்பிட்டு இருக்கு. அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு. நோட்டு புத்தகம் அம்பிட்டு எழுதிருக்கீங்க? ஆமா ஐயா. ஐயா, இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2000க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உலகம் கொஞ்சம் வேகமா சுத்துற மாதிரியே ஒரு பிரம்ம இருக்குங்கய்யா. அதுவும் இந்த 10-15 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேகமா சுத்துது. புது புது டெக்னாலஜியா வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பழைய ஆளா தான் இருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியல. பாதி நேரம் அப்படியே பக்கன்னு முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம். எங்க புள்ள நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்ல வரல. நாங்க அப்படி சொல்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னா ரோபாட்டை தான் 2 வாங்கி வளர்க்கணும். அதுக்கு மீறி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பதிவு பண்றதுக்கு தான் முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா ஐயா, எங்க வீட்டுல வந்து நானு, ஒரு நாய்க்குட்டி, 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு வீட்டம்மா. வார கடைசியில வாங்கய்யா நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ்டினுக்கு போலான்னா 2 மணி நேரம் ஆகும் இங்க இருந்து போறதுக்கு. சரின்னு சொல்லி ஒரு வழியா எல்லாத்தையும் போட்டு குடிக்க எல்லாம் எடுத்துட்டு அப்படி கிளம்பி காலையில எந்திரிச்சு எல்லாம் சாப்பிட்டு காப்பியை குடிச்சிட்டு வீட்டை விட்டு புக்கு கூட திரும்பல. பின்னாடி இருந்து என் மக அந்த போற வழியில ஒரு பர்கர் கடை இருக்கும், அங்க நிப்பாட்டு எனக்கு சாப்பாடு வாங்கணும், கோல்டு காப்பி வாங்கணும் அப்படிங்குது. நான் ஒன்றும் சொல்லல. சாமி பாட்டை கொஞ்சம் சத்தமா வச்சு ஓட்ட ஆரம்பிச்சேன். எதுக்கு காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லி கடையும் போயிடுச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, என்னப்பா கடை போயிடுச்சு நிப்பாட்டாம போறீங்க அப்படின்னு. நான் சொல்ல இப்போதான் தின்ட்டு வந்தீங்க, அது திரும்பி மறுபடியும் மாடா அப்படின்னா அதுக்கு நம்ம வீக் பாயிண்ட் தெரியுது. அம்மா அப்படின்றாங்க. அந்த அம்மா நம்மளை பார்த்து திருப்பி வளர பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம உனக்கு எந்த வேலை அப்படின்னு. நீங்க இப்படித்தாண்டா, நீங்க குடும்பமே இப்படித்தாண்டா, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வேற சைட்ல போட்டு விடுவோம். பிள்ளைகிட்ட ஏற்றி விடுது. ஆமா, ஏற்றி விடுவேன். சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்ல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னா அடுத்து 10 நிமிஷம் தான் ரெஸ்ட் ரூம் வருது நிப்பாட்டு அப்படின்றாங்க. 2 மணி நேரத்துல போக வேண்டியது 3.5 மணி நேரம் ஆகுது. ஏய் சீக்கிரமா போயிருக்காங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த என்ன பண்ண போற, வெட்டி வேலை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. நம்ம என்ன நினைச்சு கூட்டு போறோம், இங்க மக்கள் இல்ல, சித்தப்பா யாரும் இல்ல, இருக்கவங்கிட்ட பழகுவோமே அப்படின்னு சொல்லி உறவை கொண்டாடுவோமே சொல்லி கூட்டு போறோம். அவங்க என்ன சொன்னாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லலா தெரியலையா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், சரி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார். பேசுங்க அப்படின்னு சொன்னார். எங்க பேசி வாங்க பார்ப்போம். நான் அப்படித்தான், கண்ணம்மா வாடா பேசுவோம்டா, தம்பி வாடா பேசுவோம்டா அப்படின்னா வேலை எங்கேயும் பாக்குறாரு. இந்த காலகட்டத்தில் உனக்கு வேலை இல்லையா அப்படிங்கிறியா? ஐயா பிஸி அப்படின்றான். எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரம் பிஸியா இருக்கிற அவங்க மட்டும் தான். ஐயா என்னதான் பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு போன்ல வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ரூம்குள்ளதான் இருக்காங்க, போன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியுது. உள்ள போய் அப்படியே உட்கார்ந்தோம் அப்படின்னால அடியே நான் அப்பா அதை பத்தி பேச வரலடா வேற அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன் நான் சொல்றேன் அப்படின்னா சரி சொல்றா அப்படின்னா அந்த காலத்துல அப்படிதான் ஆரம்பிக்க போற அப்படின்னா சைக்கிள்லயே போயிருக்கே ஸ்கூலுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்கு அப்படின்னா உங்க அப்பா விவசாயி கவர்மெண்ட் ஆபீசர் சைக்கிள்ல போனா ஸ்கூலுக்கு போனா, எங்க அப்பா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நான் கார்ல போறேன் அப்படின்றான். என் மகன் அடுத்து பிளைட்ல கூட போவேன், அவனை பிளைட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபீஸ் கட்டுறதே கட்டுனியா அப்படின்றாங்க. எங்க வீட்டம்மா அவங்க பரம்பரையிலேயே அவனுக்கு பிளைட்டே பார்த்தது இல்லை. அந்தாம்மா அங்க இருந்து அவ ஆபீஸ் வந்து சொல்லுது. பிள்ளைதான் நம்மள எப்படியா பாக்குறீங்க, நம்ம தான் வந்து ஒரு ஏடிஎம் கார்டா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா தான் நம்ம வராங்க. அமேசான் ஆர்டர் பண்ணா அப்பா அம்மா அப்படின்னு வந்துடுறாங்க. அமேசான் இங்க இருக்க ஷாப்பிங் காட்டுங்க. நம்மளும் அந்த ஏமாந்து போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நம்ம ஏன் அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறோம். இதை மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, பர்கர் வாங்கி தர மாட்டீங்க. அவங்க கேட்கிற ஷூ, அவங்க கேட்கிற துணிமணி
இல்லையா? அவன் கேட்குற ஃபோனு ஐஃபோனு தான் வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன். நான் தெரியாம தான் கேட்குறேன். இத்தனை பேர் எல்லாரும் ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அந்த ஐஃபோனில் ஒரு வால்பேப்பர்னு ஒன்று இருக்கு. அந்த வால்பேப்பரில் எங்கேயாவது நம்ம ஓட்டா வச்சிருக்காங்களா? நான் வந்து இதை பொறுக்க முடியாம அன்னைக்கு கேட்டுவிட்டேன். நான் ஏடா இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது நானும் அம்மாவும் எங்க போட்டோ வைக்காம ஏன்டா அப்படி தெரியுங்க அப்படின்னா அவன் போயா அப்படின்னு போயிட்டாங்க. யார் போட்டோ தான் வச்சிருக்காங்க? அதான் அது தெரியல ஐயா. நான் எனக்கு வந்து கேட்டேன், ஏன்னா அவன் தான் வைக்கல, நீ தான் போட்டோ வைக்கலாமா? உன்னையெல்லாம் வீட்டில் வச்சிருக்கேன். இந்த ஆனந்தம் அன்னைக்கு வருவான். விஜய் அம்மா உட்காந்துருக்காங்க, அவர் தாய் மாசத்துல அந்த பக்கம் உட்காந்துருக்கா. சரி, அவர் 2 பேரும் எதுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க? என்ன ஆனந்தத்தை கண்டு விட்டாங்க சொல்லுங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த அணியில இதை மட்டும் சொல்லி பாருங்க. எல்லா பிள்ளைகளும் போன் வச்சிருக்கு, அவங்க பிள்ளைகளும் கண்டிப்பா போன் வச்சிருக்கோம். முடிஞ்சா ஒரே ஒரு நாள் அந்த போனை மட்டும் அவங்ககிட்ட இருந்து பிடிக்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது, குரவலையை கடிச்சு விட்றாங்க. அவர் கேட்டா வந்து போனே இல்லாம இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தெரியல. 1 மணி நேரம், ஒரு நாள் 1 மணி நேரம் வாங்கி கொடுக்க சொல்லி பாருங்க, முடியாது. அவன் கேட்கிறேன், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி, நீ என்ன மேன் பண்ற அப்படின்றாங்க. அது அந்த பிள்ளைகிட்ட போய் நம்ம வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்க. அடுத்து வந்து சொன்னாங்க வயசான நான் பரவாயில்ல, சின்ன பிள்ளை இருக்க வீட்டில் இப்படி இருக்கு. ஹைஸ்கூல் இருக்க வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி 1 நைட்டு தூங்காம அழுது இருக்காங்க. ஐயா போய் கேட்க சொல்லுங்க, அவ்வளோ அவஸ்தையா இருக்கு. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அதெல்லாம் இல்லை, டாலர் மட்டும் வேணும். பாய் ஃப்ரெண்டு வந்து சொன்னா வேணாம்னா அதுக்கு திரும்பி வேணும்ல பார்க்கறதுக்கு. ஐயா முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை வந்து எங்கள் அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளை வந்து எப்படியாவது படிச்சு நீ காப்பாற்றிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அது அவங்களுக்கு அல்லலாம் தெரியலையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஓ, இந்த பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றாது. அது நடக்கிறது வாய்ப்பே இல்லையா? நம்மளா நம்ம தான் காப்பாற்றுவோம். ஐயா கடைசியா ஒரு 2 மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஐயா இந்த பீச்சுக்கு போனோம் அப்படின்னா அந்த பொறிகடலை வந்து வாங்கி சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கடலையா வரும், அப்புறம் தேடினா கொஞ்சம் கடலை கிடைக்கும், அப்புறம் நீங்க தேடினாலும் கடலை கிடைக்காது. அது மாதிரி தாயா நீங்க பிள்ளை வளர்க்கறதுல வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா அதே மாதிரி தான். மழலையா இருக்கிற வரைக்கும் நம்ம கூட நல்லா ஆனந்தமா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பூரா மல்லுக்கட்டாதாயா இருக்கு. வருஷத்துல 365 நாள் இருக்குன்னா 65 நாள் ஆனந்தமா இருக்காங்க. மீதி 300 நாள் நம்ம மண்டையை போட்டு உடைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த பக்கத்துல வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லுவாங்க ஆனந்தமா இருக்கிறது, நம்பாதீங்க, எதுவும் உண்மை கிடையாது. மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன், நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பு தரணும். வாய்ப்புக்கு நன்றி. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிறாங்க. இயல்பான மதுரை தமிழ்ல மனசுல என்ன இருக்கோ அதை வஞ்சகம் இல்லாம சொல்றாங்க. அவர் சொல்ற தோரணை பார்த்து கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. கஷ்டமாட்டான் தெரியுது, ஆனா கூட அவர் இவ்வளவு நாசூக்கா நம்ம சிரிக்கிற மாதிரி அவரே சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு. ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் இருக்க இவ்வளவு சொல்லுவார் நினைக்கல. ரொம்ப அனாசி அப்படி அலட்சியமாக எரிகிறார். சில செய்திகள் அவர் சொல்ற தோரணை பாருங்க. இந்த பிள்ளையை நம்ம இனிமே இப்போ நம்ம ஊர்ல நம்ம தாய் தகப்பேன் தாங்க எனக்கு கஞ்சி ஊற்ற போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல உன்னை தாங்க நம்பி இருக்கேன், எனக்கு கஞ்சி ஊற்றுவாங்க. இப்போ ஒரு சொல்றாரு, நம்பிக்கையே அதே கிடையாது. இதுக்கு இவ்வளவு நான் வரணும். அவர் அழுகிற அழுகை பார்த்தா வஞ்சகமில்லாத வார்த்தைகளை அள்ளி போட்டு அவர் உடம்பு எப்படி தெளிவா இருக்கும், அவர் உள்ளவும் தெளிவா இருக்கும். ரொம்ப ரொம்ப தெளிவா அருமையா பேசியிருக்காரு. இதுல போய் அவர் பாராட்டு கேட்கவே சந்தோஷம். பேச்ச கேட்க இது பக்கம் புத்தகப்படி செய்யறா, புத்தகப்படி செய்யறா, அதுதானா அடக்குமா செய்தியா ஆலாம். அருமையா பேசியிருக்க, பாராட்டு, ரொம்ப பாராட்டு. இவனை எப்படி மறுக்க போறாங்க? மேகநாதனை பார்க்கிற போது
தெளிவான ஆளாக தான் இருக்காரு. கடத்துல ரெண்டும் சரியான உருவங்கள் தான், சரியான ஆட்கள் தான். அவர் ஒன்றும் குறைச்சி சொல்லிட மாட்டாரு. வாங்க வாங்க. பாஸ்கர் ரொம்ப அழகா நல்லா காமெடி பண்ணிட்டு போனார் ஐயா. எனக்கு அவரை மாதிரி காமெடி பண்ணி பேச தெரியாது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பாஸ்கர் மாதிரியே அவரோட பசங்களும் வந்து நல்ல காமெடியா பேசுவாங்க. அப்படியா? கண்டிப்பா. அவரோட பிள்ளைங்களை பத்தி சொன்னாரு இல்லைங்களா, அவர் நல்ல காமெடி பண்ணாரே தவிர்த்து என்ன அல்லது நீங்க சொன்னீங்களா, எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். நல்லா எல்லாரும் நம்ம எல்லாரும் சிரிச்சோம். சிரிக்கணும், சிந்திக்கவும் செய்யணும். இந்த பட்டிமன்றத்துல ஆனந்தம் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பசங்க வந்து அதை வந்து அவர் எதுவுமே அவர் அந்த அளவுக்கு சொல்லுங்க. அப்படி காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுல அந்த ஐபேட்ல ஒரு படத்தை கொஞ்சம் வச்சிருக்கப்படாது. அது ஒரு பெரிய அல்லல் இல்லை ஐயா. அது வந்து ஒரு ஒரு காமெடி தான். ஒரு மாதிரியே அவங்க பையன் படத்தையும் வச்சிருக்காங்க ஐயா. உண்மையிலேயே பிள்ளைகள் வந்து அதை வந்து அவங்களோட பேச்சு திறனாக நான் பாக்குறேன். அதை வந்து இப்போ ஒரு அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்ம காமெடியா பேசலையா, அந்த மாதிரி தான் அவரோட பிள்ளை அதுக்கு பதில் சொல்றாங்க. அது ஒரு பெரிய அல்லலே கிடையாது. ஆனா அவர் ஒண்ணு பேசும்போது சொன்னாரு, கல்வி செலவெல்லாம் வந்து நம்ம பசங்க வந்து ரொம்ப பண்ணணும், இங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கல்வி செலவு வந்து இங்கெல்லாம் பசங்க வந்து பெற்றோர்கள் நாங்க வந்து கல்வி செலவு பண்றேன்னாலும் அவங்க பண்ணவே மாட்டாங்க. எனக்கு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சில பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி 4 பிள்ளை பண்ணலாங்க. கண்டிப்பா நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க ஏன் 2 பிள்ளைகளோட இருக்கிறீங்க? அப்புறம் அவர் ஒண்ணு சொன்னாரு, அப்பா அம்மாவை காப்பாத்துவாங்களா அப்படின்ட்டு. ஐயா, அது அந்த காலம். நீங்க அமெரிக்கால வந்திருக்கீங்க, உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. நீங்க அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கின மாதிரி இப்பயும் பிள்ளைகளை வந்து உண்மையிலே எந்த பெற்றோர்களும் எதிர்பார்க்கறதே இல்லை, எக்ஸப்ட் பாஸ்கர். இந்த ஊர்ல வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்க வந்து அவங்கள உண்மையிலேயே தன்னலம் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அவங்க நல்லா இருக்கணும் அதை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர்த்து அவங்க நமக்கு திருப்பி செய்யணும்ன்ற எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அதுதான் என் உண்மை. திருவிழால ஒருத்தன் தான் குழந்தைய தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு என் குழந்தைய காணும்னு திருவிழா முழுக்க தேடினானா. அது மாதிரிதான் இந்த எதிர்கட்சி நண்பர்கள் இங்க இருக்காங்க. மகத்தான பிள்ளை சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை எப்படி போற்றி கொண்டாட வேண்டும் என்று தெரியாமல் மகிழ்ச்சியை காணும் இங்க வந்து அல்லல் படுறாங்க. அதுதான் உண்மை. ஆமா, இவங்க பிள்ளைகளை வந்து உடைமைகளா பாக்குறாங்க. நாங்க பிள்ளைகள் வந்து கடவுள் கொடுத்த வரமா பாக்குறோம். அதுதான் உண்மை. பிள்ளைகள் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் பிள்ளைகள் வந்து நமக்காக பிறந்தவங்க. உண்மை அது கிடையாது. பிள்ளைகள் தான் பெற்றோரை தேர்ந்தெடுத்து எந்த பெற்றோர் வேண்டும் என்று பிள்ளைகள் தான் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரத்தை கடவுள் நமக்கு அளித்திருக்கிறார் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு வாழ்க்கை வந்து ஆனந்தமா இருக்கு. அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து அல்லலா இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்டா இது பண்ணிச்சுன்றாரு. ஆமா, எங்கே இருக்கிறது ஆனந்தம் என்று கேட்கிறாங்களே. நான் சொல்றேன், முதலா உங்களுக்கு குழந்தை பிறந்தப்போ அந்த குழந்தைய 2 கையில எடுத்து கொஞ்சி மார்ல அணைச்சி கொஞ்சனீங்களே, அப்ப இருந்தது ஆனந்தம். முதல்ல உங்க தந்தையார் நீங்க தந்தையாயிட்டீங்கன்னு சொன்னாங்களே, அப்ப இருந்தது உங்களுக்கு ஆனந்தம். உங்களின் பேசா குழந்தை 1 வருடத்துல உங்களை அப்பான்னு முறை சொல்லிச்சு பாருங்க, அப்ப இருந்தது ஆனந்தம். பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும், அந்த பேரன் பேத்திய நீங்க எடுத்து நீங்க கொஞ்சுவீங்க, அது ஆனந்தமா இருக்காதுங்க, அது பேரானந்தமா இருக்கும். பேரானந்தம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? அது ஐயாவை கேளுங்க. பேரானந்தத்தை பலமுறை அனுபவிச்சவர். தன்னுடைய பிள்ளைய கையில எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தவர், அவரோட பிள்ளையின் பிள்ளையையும் கையில கஞ்சில எடுத்து மகிழ்ந்தவர். அந்த பேரன் இன்று இந்திய மண்ணில் இருந்து அமெரிக்காவிற்கு ஐயாவை அழைத்து வந்து அவரோடு தங்கி அவருக்கு அன்போடு பணிவிடை செய்கிறாரே, அதுதானே பேரானந்தம். ஐயா பாஷையில சொன்னா இதுதாயா பேரானந்தம். இந்திய பிள்ளைகள் வந்துங்க, இங்க இருக்க பிள்ளைகள் வருமானது அதெல்லாம் பேச்சு. ஐயா, இது வந்து அமெரிக்காவில் மட்டும் இங்க தலைப்பில்லை ஐயா. எல்லாமே பிள்ளைகள் பிள்ளைகள். கால சூழ்நிலை கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான் ஐயா. பிள்ளை வளர்ப்புல
பிள்ளை வளர்ப்புல எந்த காலத்துலயும் சூழ்நிலையில பிரச்சனை இருந்துதான் இருக்கும். நீங்க இவங்க வந்து சொல்றது வந்து அந்த காலத்துல அது பண்ணோம், அப்ப எங்க அப்பா அதை பண்ணாரு, இப்ப நடக்கிறது இல்லை, அந்த புலம்பல் தான் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 1 மார்க் கொஸ்டின் மாதிரி தான் இது சொல்றாங்க. காலம் சூழ்நிலை மாறினே இருக்கு. காலம் சூழ்நிலை மாறும்போது அப்ப இருக்கிற நிகழ்வுகள் அதே நிகழ்வுகள் இப்ப இருக்காதையா, நிகழ்வுகள் வேற வேற தான் இருக்கும். உங்களுக்கு இப்ப ஆனந்த் பேசிட்டு போனார் இல்லையா, மக்களோட வந்து பெற்றோர் பிள்ளைகள் உறவுல வந்து உறவு மேம்பட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது 100க்கு 100 உண்மை. தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, மக்களோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அதெல்லாம் உயரும் போது நமக்கு 1000 நன்மைகள் இருக்கு. இது எப்படின்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். நீங்க சொன்னீங்கன்னா இப்போ அதை எப்படி சொல்லுவேன்னா உளவியல் கோளாறு தான். இப்போ நம்மளுக்கு 1000 பிளஸிங்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு ஒரே ஒரு குறை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு தவறு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு என்ன பண்ணும், ஐயோ அந்த இது நடந்துச்சு, அது எப்போ சரியாகும் எப்போ சரியாகும், நம்மளோட பிளஸிங் நமக்கே தெரியாது ஐயா. அந்த மாதிரி தான் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் 1000 நன்மைகள் பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கும் உறவு மேம்பட்டு இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அந்த 1 2 எடுத்து சொல்றாங்க பாத்தீங்களா, அது 1 மார்க் கொஸ்டின் தான். உண்மையிலேயே ஆனந்தத்தை நீங்க எப்படி அளக்கணும்னா அதுக்கு தனியா இருக்கு. நான் பின்னாடி பேசும்போது சொல்றேன். இது வந்து இப்ப இது மட்டும் நான் சொல்றேன் ஐயா. பொதுவா மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு தரதுல இருக்கா, தருவதில் இருக்கா, பெறுவதில் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். உண்மையிலேயே மகிழ்ச்சி வந்து அடுத்தவங்களுக்கு தருவதில் தான் இருக்கு. ஆனா நம்ம பெற்றோர்களை நம்ம சில சமயம் என்ன நினைப்போம், நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசை, நம்மளோட அறிவை உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுத்தா கஷ்டமா இருக்குமேன்னு மனசு தோணும். ஆனா அது தோணாத ஒரு இடம் எது தெரியுங்களா, பிள்ளைகள் மட்டும்தாங்க. பிள்ளைகளுக்கு நீங்க எது தந்தாலும் உங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு உறவில் தான் வாழ்க்கையில தருவதிலும் மகிழ்ச்சி, பெறுவதிலும் மகிழ்ச்சி என்று நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது அப்பா பிள்ளை, தாய் பிள்ளை உறவுல மட்டும்தான் இருக்கும். வேற எந்த உதவியும் இருக்காது. இப்போ இன்னும் நான் சொல்றேன், பெரும்பாலும் வந்து உறவுல வந்து எதிர்பார்ப்பு இருக்கு ஐயா. கணவன் மனைவி நண்பர்களுக்குள்ள ஏதாச்சும் அவங்க பண்ணாங்கன்னா நமக்கு திருப்பி செய்யணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பே இல்லாத உறவுன்னா பெற்றோர் பிள்ளை உறவு தான் ஐயா. பெற்றோர் கோவப்படுவாங்க, ஆனா அது பிள்ளையோட நலனுக்காக தான் இருக்குமே தவிர்த்து அவங்க கிட்ட உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்க அதை எப்படி பாத்தீங்கன்னா காமத்து பால்ல வந்து திருவள்ளுவர் பொய்க்கோபம் சொன்ன மாதிரி தான் ஐயா இருக்கு. பெற்றோர்கள் இங்க வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா, அல்லன்னு சொல்றாங்க இல்லையா, இங்க வந்து சும்மா தொழில் பொய்க்கோபம். ஆமா, பொய்க்கோபம் தான். அது ஒரு வகையான பொய்க்கோபம். வீட்டுக்கு போனதும் அவங்க குழந்தைகளை தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதுதான் நடிக்கிறாங்க. ஆமா, நடிக்கிறாங்க. அதுதான் ஆனந்தம். உண்மையான ஆனந்தம் கணவனுக்கு மனைவியோ, மனைவிக்கு கணவனை தரதே இல்லை. அதுதான் உண்மை. பெற்றோர்களுக்கு தான் உண்மையான ஆனந்தம் இருக்கு. இன்னும் நுட்பமானது நான் சொல்றேன் ஐயா. இயற்கை வந்து இந்த வருங்காலத்தை தான் பாதுகாக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 அறிவுள்ள விலங்கு கூட அது வந்து அதோட குட்டிய அது இறை தேடுற வரணும், அது தானா பாதுகாப்பு வர வரணும், அதை பாதுகாக்கும். அது வந்து விலங்குகளுக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. அது வந்து பெற்றோர்களுக்கும் இருக்கு. அது குறிப்பா தாய்க்கு தெரியும். தானாலும் தான் சதையாடன்னு சொல்லுவாங்களே, குழந்தையோட உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு வந்து இயற்கை ஐயா. அது வந்து இயற்கையே பாதுகாக்குது. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப கெட்டவனா இருப்பான், அற வழியில வாழாதவனா இருப்பான். ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மனைவி கிட்ட அவன் நல்லா இருக்கானோ இல்லையோ குழந்தைகளுக்கு மட்டும் கேட்டதை வாங்கி தரணும். இது வந்து இயற்கை தான் ஐயா பார்க்கணும். இயற்கைக்கு பெற்றோர் பிள்ளை உறவுகளை தானாக மதிக்கிறது. அதுதான் உண்மை. இறுதியா நான் திருக்குறளை சொல்லிட்டு முடிச்சிடறேன் ஐயா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இவங்க சொன்னதெல்லாம் 1 மார்க் நீங்க உண்மையான திருக்குறள் எப்போ வந்தது? 2000 வருடத்துக்கு முன்னாடி வந்தது. திருக்குறள்ல அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்துமா, இந்த காலத்துக்கும் பொருந்துமா? இந்த காலத்துக்கும் பொருந்தும், எக்காலத்துக்கும் பொருந்தும். அதுல ஒரு சீக்ரெட் சொல்றான் ஐயா. திருக்குறள் அறம்பொருள் இன்பம், அறத்துப்பால்ல எதெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து பெரிய மார்க். அதுதான் எஸ்ஏ மார்க் மாதிரி. இந்த பெற்றோர் பிள்ளை உறவு அறத்துப்பால்ல தான் வரும். நண்பர்கள் எல்லாம் பொருட்பால்ல வந்து அந்த அறத்துப்பால்ல என்ன திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவில் சிறந்த மக்களை பெற்றதை காட்டிலும் உனக்கு வாழ்க்கையில எந்த வித பிளஸிங்ஸுமே தேவையில்லை, உனக்கு எந்த வித கல்வி செல்லமும் தேவையில்லைன்றாரு. இசைக்கு மயங்காலமும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, குரல் இனிது யார் இனிது என்பதும் மக்கள் தம் மக்கள் மரளை சொற்களால், மரளை சொல்லுக்கு முன்னாடி இசையாவது எதுவாகுதுன்னு சொல்றாரு. அடுத்து தந்தைக்கு சொல்றாரு, தந்தை மகர் காட்டும் நன்றி
அவையத்து குந்தி இருப்பட்செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகனுக்கு ஏன் நன்றின்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? பிள்ளை செல்வம் இருக்கும்போது, என்னை பொறுத்தவரை பிள்ளை செல்வம் இருக்கும்போது தந்தை வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருக்கலாம். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய, பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது என்ன? அவனை நல்ல கற்றறிந்தவனாக ஆக்க வேண்டும். நம்ம அமெரிக்காவுக்கு வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க மற்ற சமூக பிள்ளைகளை காட்டிலும் படிப்புலையும் வேலையிலும் முன்னுக்கு வந்திருக்காங்களா இல்லையா? இதுதான் ஐயா நான் சொன்ன அந்த எஸ்ஏ கொஸ்டின். நீங்க ஆனந்தத்தை இங்கதான் மதிப்பிடணும். அடுத்து தாய்க்கு என்ன சொல்றாரு? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அம்மா எப்ப சந்தோஷப்படுவாங்க? அம்மா தன் மகனை ஒழுக்கத்தோட இருந்தா அதை கேட்கறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க இல்லையா, டேட்டிங் எல்லாமே சொன்னாங்க இல்லையா? ஆனா நம்ம பசங்க அந்த அளவுக்கு போகிறது இல்லை ஐயா. ஒழுக்கமான குழந்தைகள் இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா வாழ் மக்கள் தான். இந்த இப்ப அவர் திருக்குறள் சொல்றதை நீங்க அதை வச்சுதான் நீங்க ஆனந்தத்தை எடை போடணுமே தவிர்த்து இவங்க சொல்ற நிகழ்வுகளை வச்சு கண்டிப்பாக எடை போட முடியாது. கடைசியா நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர் பிள்ளை உறவு தான் முக்கியம்னு அவங்க சொன்னாங்கன்னா, நான் சொல்றேன் அதுல சந்தோஷம் இல்லைன்றாங்க. அப்ப நானே கேட்க, எந்த உறவுல சந்தோஷம் இருக்கு? கணவன் மனைவி உறவுல இருக்கா? மேரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுமே இங்க சிக்கலா இருக்கா? இங்கதான் கேட்டேன். இப்ப மாறிடுச்சு. இங்கேயும் ஆமா. நீங்க கணவன் மனைவி உறவு சிக்கல் இங்க மட்டும் இல்லை. நீங்க அடுத்து நண்பர்களோட நீங்க நண்பர்களோட சந்தோஷமா இருக்கலாம். ஆட்டம் போடுறது, பார்ட்டி பண்றதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. அது ஆனந்தம் கிடையாது. அது அழிவுதான். பார்ட்டி பண்றது நமக்கு அழிவுதானே தவிர்த்து அது வயது. பெற்றோர் பிள்ளை உறவு மட்டும்தான் ஐயா கடைசியா பிடிச்சிருக்கேன். பெற்றோர் பிள்ளை உறவு மட்டும்தான் எல்லையற்ற அன்பு இருக்கு. மகிழ்ச்சிக்கு அடிப்படையே அன்பு தான். இவங்க என் பிள்ளை இது பண்ணல, அது பண்ணல, இதெல்லாம் பண்றான், டேட்டிங் பண்றான். பெற்றோருக்கு எங்களோட அன்பு குறைஞ்சுன்னு சொன்னாங்களா? இவங்களோட அன்பு குறைஞ்சுதா? மகிழ்ச்சிக்கு ஆதாரமே அன்பு. அந்த அன்பு அந்த காலத்திலும் சரி, இந்த காலம் வரை பெற்றோர்களுக்கும் எல்லையற்ற அன்பு குறையவே இல்லை. அதெல்லாம் அவங்க சொன்னது அகத்தியர் சொன்னது ஆயிரம் உறவுகள். அன்னை தந்தைக்கு ஈடான உறவு எதுவுமே கிடையாது. இந்த காலம் அல்ல, எந்த காலத்திலும் பெற்றோர் பிள்ளை உறவுகள் எப்பொழுதும் ஆனந்தமே என்று சொல்லி பேச வாய்ப்பு தந்த பாரதி ஒரு திரைப்படத்துல அவன் வரும்போது அவனுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு குழந்தை படத்தை முதுகுல ஒட்டி அவன் எவ்வளவு நாசூக்கா இருக்கிற அந்த படம் நீங்க பார்த்தீங்களா? எனக்கு அது பேர் சொல்ல தெரியல. நான் அந்த படத்துல பார்த்தேன். சொல்லணும்ல, அதை அவ கன்வே பண்ண பிற்பாடு, அவனுக்கு தெரிவித்த பிற்பாடு வெக்கம், ஒரு பக்கம் ஆனந்தமா, இன்னொரு பக்கம் வெக்கம். யோ யோ அவன் இப்போ 2 பேர் இல்லை. அந்த இருக்கேன், அதாங்க ஐயா இருக்காரு, எங்க அம்மா இருக்காரு. அவன் திருப்பி இருக்கா இப்படியா இருப்பி? நம்ம 2 பேர் இல்லையா? சொன்னேன்லம்மா 2 பேர் இல்லைன்னா எத்தனை பேர்? அப்புறம் சொல்றான் 3 பேர் அப்படின்னு இந்த கண்ணை மூடிக்கலாம். அதை அவன் சொல்ற முறை இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயே அவளுக்கு எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். அங்கே போயிட்டாரு மேகநாதன். அங்க இருந்து ஆனந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அவனுக்கு கண்டுபிடிச்சு, இங்கே ஆனந்தம் இப்படித்தான் இருக்கும், அதை ஆனந்தமாக நினைச்சுக்கங்க. முடிச்சுட்டாரு கதை. இங்க இருக்கிறத நீங்க ஆனந்தம் நினைச்சுக்கங்க. இங்க இருக்கிற இவங்க பேசுறதுல என்ன பொய்க்கோவம், ஊழல்ல பொய்க்கோவம் பண்ணுவான். திருவள்ளுவர் ஒரு பாட்டில் சொல்லுவார், அவன் முதலே சொல்லியிருப்பா, இந்த மனுஷன் வரட்டும், அவனை உண்டு இல்லைன்னு கேட்டு போறேன் நான், என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு அப்படியே தோழி கேட்டு சொல்லிவிட்டான். அவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரு, அவன் ரொம்ப கவனமா உட்காந்து அங்கே நடக்கிற சண்டையை கேட்கணும் அப்படின்னு அவன் காத்து கிடக்கிறான். இவன் வந்தான், இங்க சண்டை வரப்போகுதுன்னு அவ காதை நீட்டி வச்சிருக்கான். இங்க பார்த்தா படு அமைதியா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சிரிப்பு நடக்குது.
அவளுக்கு அங்கே பஸ்ஸில் ஏறுது பல்ஸு. என்னென்னமோ நடக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவன் இந்த கூத்தடிக்கிற ஆளுங்க. சரி விடியேற்று பார்த்து விடும்னு விடிஞ்ச உடனே அவள் வர்றா. இவன் அவள்கிட்ட கேட்குறான், நீலாம் மன்னிச்சுக்கிட்டேன்னா என்னென்னமோ சொன்னேன், அந்த ஆளை என்னென்னமோ கேட்க போகிறோம்னு சொன்னேன், அவனை நட்டக்குத்தில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ராத்திரி ஏன்னு இழிச்சுக்கிட்டு இல்லை, இழிச்ச நெருப்பம் சத்தம் அங்கே வரைக்கும் கேட்டுச்சு. என்ன இவன் சொல்கிறதுக்கு சார் என்ன செய்ய, அந்த மனுஷன் இருக்கான்ல அவன் பண்மாய கள்ளன். ஒருத்தருக்கு வேற என் வீட்டுக்காருக்கார கொலைகிறாண்டி வந்து பண்மாய கள்ளன் பனிமொழி அன்றோ அப்படியே கெஞ்சு கூத்தாடுறாங்க. என்ன பிள்ளை உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, நீ தானே இல்லை, நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், தெரிஞ்சாலும் செய்கிறேன், தெரியலம்மா தப்பான மன்னிச்சுக்க அப்படின்னு ஒரு பண்ண நான் என்னடி செய்யட்டும். பண்மாய கள்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை, அதெல்லாம் நான் தோற்று போகிறேன்டி, நீங்கள் வேணா இப்படி சொல்கிறீங்க, நாளைக்கு ஒவ்வொரு என்ன இருக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா வாங்க. இந்த பொய் கோபம் இவர் பேசுகிற பேச்சுன்னு அது முடிக்கிறார். திருக்குறள் நல்லா படிச்சிருக்காரு. நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? இப்பதான் காலேஜ் போயிருக்க, இனிமேல் தான் இருக்கு. பொண்ணு உயர்நிலை பள்ளியில் தான் படிக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும். ஆக அருமையாக சொல்லிட்டாரு. பிரச்சனை யாருக்கு இருக்குன்னா நம்ம கணேஸ்வருக்கு தான். அவர் ரொம்ப கவலையோடு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பிள்ளைகள் கல்யாணம் ஆயிடுச்சா, அதுதான் இப்போ சிக்கல். 2 பையங்க இருக்காங்க. வீட்டுக்காரமாவும் இங்கே வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாரோ பாவம். என் முன் இருக்கும் ஆண்டு பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழே, நான் இறந்து மீண்டும் பிறப்பேனாயின் உன்னை மட்டும் மறவாது இருக்க அருள் கடவுள். அப்பா பேச்சை கேட்கணும்னு ராமர், அப்பா பேச்சை கேட்காத அப்படின்னு பிரகலாத். இப்ப இந்த ரெண்டுத்துல யார் பேச்சை கேட்கறது? எனக்கு என்னமோ தோணுது, தமிழகத்திலையும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி அம்மா பேச்சை கேட்கத்தான் சரின்னு தோணுது. அம்மா பேச்சா ஜெயலலிதா பேச்சா? அவரவர் பெற்றெடுத்த அம்மாவை சொல்லுங்க. ஏன்னா எங்க ஊர்ல அம்மானா அவங்க தான். 2 பசங்க பேசிக்கிட்டாங்க. ஐயா எங்க அப்பா டார்ச்சர் தாங்கல, பேசாம இவனை போட்டுருவோமா? கதையை கந்தராகும் உங்களுக்கு. பையன் ஒருத்த சொன்னா, இல்லடா அது கர்மம் ஆகாது. என்னடா சொல்ற? உங்க அப்பாவை நான் போட்டுடுறேன், எங்க அப்பாவை நீ போட்டு, கர்மம் ஆச்சு, போட்டு முடிச்சு பள்ளிக்கு சரிக்கு தெரியா போச்சு. ஆமா, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. இத எந்த அப்பனும் தான் மக்கு அப்படின்னு புள்ளைகிட்ட ஒத்துக்கிறது இல்லை. எந்த புள்ளையும் எங்க அப்பா புத்திசாலின்றத ஒத்துக்கிறதே கிடையாது. இது சதா சர்வ காலமும் இந்த போட்டி இருக்கதான் செய்யுது. இப்ப ரைட் பிரதர்ஸ் உடைய அப்பா வந்து ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருந்தார். அவர் என்னாலும் சொல்லிட்டு இருந்தாரு, மனிதர்களால பறக்கவே முடியாது, அப்படிலாம் இருந்தா தேவன் நமக்கு வந்து சிறகை கொடுத்துருப்பாரு, இறக்கையை வச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்னு. ஆனா அவங்க வீட்லயே அவங்க 2 பசங்களும் மேலேருந்து சிறகு கட்டி கீழே விழுந்தாங்க. அவங்கதான் அந்த விமானம் அப்படின்ற ஒண்ணு உருவாகிறதுக்கு வித்தா இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கதை, அஷ்டவக்கரர்னு ஒருத்தர். அவர் வந்து அம்மாவுடைய கருவில் இருக்கும் பொழுதே அப்பாவுடைய வேதங்களை எல்லாம் ரெகுலரா கேட்டு நல்லா பழக்கப்படுத்தினவர். அப்பா வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு தப்பா
வேதாத்தை சொல்லி கொடுக்குறாருன்னு உடனே கருவில் இருந்த குழந்தை நீ தப்பா சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லுது. தான் பையன் புத்திசாலிங்கிறத அப்பாவால ஒத்துக்க முடியல. நீ அஷ்ட கோணலா பிறக்க கடவுது அப்படின்ட்டாரு. செவிச்சுட்டாரு. ஸோ இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனை இது வந்து காலங்காலமா நடக்கிறது தான். ஆனா மேகநாதன் ரொம்ப குறிப்பா சொன்னாரு, நாங்கெல்லாம் ஆனந்தமா இருந்து குழந்தைய பெற்கும் போதே அல்லல் படுறோம். ஆனா ஆனந்தமே இல்லாம அவர் ஒரு குழந்தை பெற்றாராம். இது ஒரு ஆனந்தமா? ஏன்னா நானும் என் மனைவியும் ஆனந்தமாவா பெற்றுக்கிட்டோம், என் குழந்தைங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க, நாங்க ஒன்றும் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாரு. இந்த கூவத்துல குளிக்கிறவன் லூசு, ஆனா அந்த கூவத்தையே குளிப்பாட்டு நினைக்கிறாங்க பாருங்க இந்த 3 பேரும் பெரிய பாசுன்னு நினைக்கிறாங்க. இது வாழ்க்கை பூரா அல்லல் தான். ஒரு குழந்தை 5 வயசு இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து தான் அப்பா தான் பெரிய ஹீரோ. மை அப்பா இஸ் கிரேட், மை ஃபாதர் இஸ் அ சூப்பர் டூப்பர் ஹீரோ. 10 வயசு ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா கத்துவாரு. 15 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனே நேரம் அம்மா கிட்ட போய் சொல்றான், ஏமா அவர் கொஞ்சம் சரியா இருக்கு சொல்லு, அப்பப்போ என் ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்றாரு, பார்த்துட்டு சொல்லு, இது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. 20 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் சொல்றான், ஏமா எப்படிமா இந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏமா காலை கூடுமா காதல் பாச்சா, என்ன இவன் எப்ப பாரு என் ரூட்லயே வரான். இதுவே 30 வயசு ஆச்சுன்னா சொல்றான், இப்பெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறதே இல்லை சார், அப்பா பாரு குறை சொல்லிட்டே இருக்காரு, நான் வாயை திறந்தாலே அந்த ஆளுக்கு எப்பயுமே கோவம் வந்துருது, இப்பெல்லாம் நான் பேசுறதே இல்லை சார்ன்றான். 40 வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ சொல்றான், எங்க அப்பா கத்துவார் தான், ஆனா நல்லது. ஞானம் அப்பதான் பறக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அவனுக்கே 50 வயசு ஆச்சுன்னா சொல்றான், இல்ல எங்க அப்பா வந்து எவ்வளவு வறுமையிலையும் நேர்மையா இருந்தாரு, சிறிய சம்பளத்துல கூட கடன் வாங்காம எங்களெல்லாம் சூப்பரா கவனிச்சாரு. மை ஃபாதர் இஸ் கிரேட். ஒரு பையன் மை ஃபாதர் இஸ் கிரேட் 5 வயசுல சொன்னது எங்க அப்பா இஸ் கிரேட்னு, அவன் திரும்பி சொல்றதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு வாய்க்கரிசியே போட்டுருவாங்க. அவனுக்கு 50 வயசு ஆகும்போது தான் சொல்றான், 45 வருஷமா இந்த அல்லலும் துன்பமும் இவங்க 2 பேருக்குமே ஆல் த டைம் நடந்துட்டே இருக்கு. இதை ரொம்ப ரத்தன சுருக்கமா இந்த விஷயத்தை சொல்லணும்னு வரும்பொழுது, பெற்றோர்கள் எப்பவுமே கடந்த காலத்திலேயே தான் இருப்பாங்க, பிள்ளைகள் எப்பொழுதுமே எதிர்காலத்தில் தான் இருப்பார்கள். இவங்க 2 பேரும் உறவா இருக்கிறதுன்றது போதாத காலம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. 1000 விஷயங்கள் இவங்க சொன்னாலும், ஆனந்தமே ஆனந்தமேன்னு 1000 விஷயம் சொன்னாலும், கோபுரத்துல கூட குடியிருக்கலாம், ஆனா குடியிருக்கிற வீடு வரைக்கும் படி இருக்கணும். இங்க வாழ்க்கையில குழந்தைங்களை வளர்க்கறதோட சரி, அவங்க என்னவா ஆகணும், எத்தனை விஷயங்கள். நம்ம சின்ன வயசுல இருந்த போது நாங்க கில்லி, கோலி, மம்பரம், நிறைய விளையாட்டுகள். ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு அவையெல்லாம் இப்போது இருக்கின்றனவா? எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இரக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க கூட வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் நமக்காக இந்தியாவில் இருக்கும் பொழுது பலதரப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. இப்பொழுதெல்லாம் அந்த இரக்கம் என்ற விஷயம் நிறைய பண்றாங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் ஆனந்தமே அப்படின்னு சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் கம்மி. ஆதலால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அல்லலே. மதுரையில ஒரே ஒரு தீர்ப்பு தப்பா சொன்னதுக்கு என்ன ஆச்சுன்னு ஐயாவுக்கு தெரியும். அதனால எங்களுக்கே சாதகமாக தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அதுதான் அவர் செஞ்ச தப்பு. கடைசியா என்ன சொல்றாரு, எங்க எந்த காலம் இப்பயும் அப்படித்தான், இங்க தப்பு ஒத்து போகல, அதனால இது அல்லல் தான், அன்னைக்கே அல்லல் தான், இன்னைக்கு அல்லல் தான், அப்படி முடிக்கிறார். இது எப்படி மறுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாருக்கு மறுக்கணும்? திருமதி விஜி ராஜா வாங்க. இது வந்து ஒரு பட்டிமன்ற மேடை தராசு மாதிரி இல்லையா? இங்க நீங்க ஃபேக்ட்ஸ் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு என்னமோ இங்க ஒரு காமெடி ஷோ நடக்கிற மாதிரி இருக்குங்களா? சிரிக்கலாம்.
அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்கணும். கணேஷ் பேர் வச்சிருக்கிறதுனாலயா என்ன அப்படின்னு தெரியல, எப்படி சிவனையும் பார்வதியும் முருகனையும் ஏமாத்தி இந்த கணேஷ் ஞானப்பழத்தை வாங்கினாரோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எங்க ஐயாவை மிரட்டி தீப மாத்தி எழுதிக்கலான்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏமாத்துவாங்க செஞ்சாரு, உண்மையை செஞ்சதாக வாங்கினாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஐயாவை வந்து ஏமாத்தி ஒரு தீபம் மாத்தி வாங்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஐயா இவங்க சொன்னதுலாம் ஒரே ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு முனிவர் இருந்தாங்க நம்ம ஊர்ல. அந்த முனிவர் கிட்ட குட்டி பையன் போயிட்டு கையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டு போய் அவரோட ஞானத்தை சோதிக்கிறதுக்கு, இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இறந்து போச்சா சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த முனிவர் நினைச்சாரா மனசுக்குள்ள, இப்ப இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா நசுக்கி கொன்னுடுவான் அந்த பையன். இதே செத்து போச்சு அப்படின்னு சொன்னா அதை பறக்க விட்டு உயிரோட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் சொன்னாராம், உன்னோட வாழ்க்கை உன் கையில. அதே மாதிரி இந்த உறவு அல்லலாம் ஆகட்டும் ஆனந்தமா ஆகட்டும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒரு ஊர்ல ஒரு கூலி தொழிலாளி இருந்திருப்பாரு. சாயந்தரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வாசல்ல உட்காந்துருக்கும் போது அந்த குழந்தையோட விளையாடுறது அவருக்கு ஆனந்தம். அந்த பக்கமா ஒரு பஞ்சு மிட்டாய் கடை போயிருக்கும். அந்த குழந்தை அந்த ஆசையா தடங்க பண்ணிட்டாங்க எங்க ஊர்ல. அப்படிங்களா? பஞ்சு மிட்டாய் வைக்க கூடாது. சரி, குல்ஃபின்னு வச்சுக்கோங்களேன். குல்ஃபி வைக்கிறாங்க. அந்த ஆசையா அந்த குழந்தை பாக்குது. அந்த குழந்தை அதை வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காது. அவன் பாக்கெட்ல ஒரு 5 ரூபாய் இருக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு அந்த பஞ்சு மிட்டாயோ இல்ல குல்ஃபியோ வாங்கி கொடுத்து அந்த குழந்தை சாப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறான். உலகத்துல எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய பணக்காரர் அம்பானி இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு பணக்காரர்னா, பில் கேட்ஸ், மார்க் ஜுகர்பர்க் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஏத்தி ஸ்கூல் பசங்க மாதிரி பையனோட என்கேஜ்மெண்ட் கூட்டு போறாரு. அந்த அளவுக்கு பணக்காரர். அவருக்கு புகழோ பணமோ சந்தோஷம் இல்லை. அவரோட மகன் ஆனந்தம் தான் ஆனந்தமா இருக்கு. ஐயா நம்ம வைரமுத்து அவர்கள் வாழ்க்கையை 8 8 பிரிச்சுக்கலாம்னு சொல்லுவார். நம்ம இன்னைக்கு ஒரு 5 கட்டமா இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை பிரிச்சு போமே. ஒரு கட்டத்திலையும் எப்படி வந்து இந்த வாழ்க்கை ஆனந்தமா இருக்குங்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் அதை கேட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் எடுத்துப்போமே. இந்த காலத்துல இந்த ஊர்ல பேசுவோம், அமெரிக்க மண்ணில பெரும்பான்மையான பெற்றோர்கள் வேலைக்கு போறாங்க இல்லையா? ஒரு 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் இல்ல ஊர்ல இந்த அப்பா அம்மாவை கூட்டு வச்சு குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அந்த 6 மாசம் கழிச்சு அந்த பிஞ்சு குழந்தைக்கு போய் டே கேர்ல தான் விட்டாங்க. 9 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த குழந்தை டே கேர்ல தான் இருக்கும். அந்த அப்பாவும் அம்மாவும் எப்படா அந்த பிள்ளைய வந்து போய் பிக்கப் பண்ணுவோம் சாயந்தரம், அந்த குழந்தையோட எப்ப விளையாடுவோம், அந்த குழந்தையோட மூச்சை எப்ப பார்ப்போம் தவிக்கிறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு அல்லது. அந்த ஆனந்தத்தை எது கொடுக்குது? அந்த பிள்ளையை நீங்க பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே கையில வச்சு கொஞ்சிறது ஆனந்தம். அந்த பொக்க வாயில சிரிக்கும் தெரியுமா? அதுவும் 3 மாசம் 6 மாசம் எல்லாம் கழிச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்து சிரிக்கும், பேச முயற்சி பண்ணும். அந்த மழை பேச்சு ஆனந்தம். அந்த பொக்க வாய் சிரிப்பு, மழை பேச்சு ஆரம்பம். உட்கார ட்ரை பண்ணணும், நிக்க ட்ரை பண்ணணும், நடக்க ட்ரை பண்ணணும். ஒவ்வொன்றும் அந்த வயசுல ஆனந்தம். அந்த 5 வயசு ஒரு 3-4 வயசு இருக்கும். அந்த குழந்தை கிட்ட நீங்க நிலா அழகா அம்மா அழகா அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு அந்த குழந்தை அம்மா தான் அழகுன்னு சொல்லும். அந்த குழந்தை வாயால் அதை கேட்கறது ஆனந்தம். அப்போ இந்த பருவத்துல பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாணவரோ ஆனந்தம் இல்லைங்களா? அடுத்து 6லேருந்து 12 வயசுக்கு போக முடியும். இந்த வயசுல இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க நம்ம சொல்றதை எல்லாம் கேட்கும். நீங்க நான் உட்காரும், நீங்க நிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆஹா நமக்கு ஒரு அடிமை கிடைச்சிருச்சா அப்படின்னு அந்த குழந்தைய வாரத்துல இருக்கிற 7 நாளும் 7 கிளாஸையும் போடுவோம். டான்ஸ் கிளாஸ் போடுவோம், பாட்டு கிளாஸ் போடுவோம், ஆர்ட் கிளாஸ் போடுவோம், சாக்கர் கராத்தேன்னு எல்லாம் போடுவோம். அந்த குழந்தை மேடையில் ஏறி ஒரே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அவ்வளோ ஆனந்தம். உடனே அந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றது என்ன, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது என்ன, இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றது என்ன, ஊர்ல உலகத்துல தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவ்வளோ ஒரு ஆனந்தம். சிக்கல் இருக்காதா? இருக்கும். அந்த பிள்ளை காரில் ஏறி உட்கார்ந்த உடனே நம்ம பாஸ்கர் சொன்ன மாதிரி எப்ப வரும் கேட்கும். ஆனா அந்த டெஸ்டினேஷன், அந்த டிராவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயா வாழ்க்கை கண்ணாடி மாதிரி, கரெக்டுங்களா? நம்ம பாஸ்கர் என்ன சொன்னாரு, அவர் பொண்ணு வந்து ஐபோன்ல அவரோட ஃபேஸ் வச்சுக்கலாம். அது பெரிய கவலையா? இவர் யாரு போட்டோ முதல்ல வச்சிருக்காருன்னு கேளுங்க. அவங்க அப்பா அம்மா போட்டோ வச்சிருக்காரா? அப்ப நீங்களே அதாவது கண்ணாடி மாதிரி உள்ளதான் உங்க குழந்தை பிரதிபலிக்கும். அப்ப அது உங்க பிரச்சனை. அது எதுக்கு நீ குழந்தை அல்லல்ன்றீங்க? நீங்க முதல்ல மனைவியா ஒரு படத்தை வச்சுக்கலாம், வீட்டுல வச்சுக்கிட்டே பெரிய விஷயமா. அப்போ இந்த 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 மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க வளருவாங்க. சரி, இந்த 6 to 12 வயசு முடிஞ்சிச்சா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும், லீவு கிடைக்காது ஆஃபீஸ்ல, அந்த குழந்தைய பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த அல்லெல்லாம் இருக்கும். ஆனா ஆனந்தம், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுதா, அந்த குழந்தைக்கு வந்து அந்த வளர்ச்சிக்கு வயதுக்கேத்த வளர்ச்சி இருக்கா, அதை பார்க்கறதுதான் பெற்றோருடைய ஆனந்தம்.
அடுத்தது 12லேருந்து 18 வயசு முக்கியமான வயசு. இந்த 18 பருவத்துல இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சவால்கள் இந்த ஊர்ல இருக்கு இல்லையா? உண்மையிலே ரொம்ப பாவம் இருக்கு. நம்மலாம் சந்தோஷமா வளரும்போது சின்ன வயசு நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல அப்படிலாம் இல்லை. ஏன் தெரியுமா? 6லேருந்து 12 வயசு வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்கப்படல, 12லேருந்து 18 வயசு வரைக்கும் நீங்க சொல்றது கேட்காது. உண்மை. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 12லேருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போவாங்க. நம்ம வீட்டுல என்ன சொல்லி கொடுப்போம்? அம்மா அப்பா சொல்றது கேட்கணும், அம்மா அப்பா சொல்றதா கேட்டு நீங்க முடிவு பண்ணணும், நீங்களா எந்த முடிவு எடுக்கக்கூடாது, நம்ம சொல்லி கொடுப்போம். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? நீங்க இண்டிபெண்டா இருக்கணும், நீங்க சுயமா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு குழப்பம். பெரியவர் சொல்லுவார், நம்ம கணேஷ் வந்து அனுஷ்ட பூஜை மாசமா பண்ணுவார் எவ்ரி மந்த். பெரியவர் என்ன சொல்றாரு? குழந்தைங்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு பாக்கியம் இருக்கு. அவங்க அன்கண்டிஷனலா அன்பு செய்யணும், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைங்க அவங்களோட அனுபவத்தின் மூலமா மட்டும்தான் நல்லது கெட்டதை புரிஞ்சுக்க முடியும். ஐயா, இந்த வயசுல இந்த ஸ்கூல்ல இந்த ஜெயாமன் ட்ரக்ஸ் பத்தி பேசினாங்க, ஆல்கஹால் பத்தி பேசினாங்க. நம்ம இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம். ஸ்கூல்ல குழந்தைங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தா ஆகணும். இப்போ தெரியாம தப்பு பண்றதுக்கும் தெரிஞ்சு தப்பு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. தெரியாம பண்ணா மன்னிச்சு ஏத்துக்கலாம், மறைச்சிடுவோம், இந்தியன் ஃபேமிலிஸ்லாம் சொல்றாங்க. தெரிஞ்சே பண்ணது திட்டுங்க, ஸ்ட்ரிக்டா இருங்க, ஆனா டார்ச்சர் பண்ணாதீங்க குழந்தைங்கள. முக்கியமா இன்னொரு விஷயம் இந்த வயசுல சொல்லுங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பருவம். எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு குழந்தைக்கு பிடிச்சதை பண்றது போய் நம்ம குழந்தைங்க நமக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். என் பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க. இந்த வயசுல நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மேடை பேச்சுக்கள்ல ரேடியோல ப்ரோக்ராம் பண்றது, டிவியில பேசி நிறுத்திட்டேன். என் பொண்ணு ஒரு நாள் காலையில என்கிட்ட கேட்கிறா, என்னம்மா ரேடியோக்கு ரெக்கார்ட் பண்ணுவீங்க, டிவிக்கு ரெக்கார்ட் பண்ணுவீங்க, இப்ப எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் சொன்னேன், அம்மா ஃபுல் டைம் வேலைக்கு போயாச்சு, கெரியரை பார்க்கணும், நீ ஹை ஸ்கூல் போற, ஸ்ரீஹரி மிடில் ஸ்கூல் போற, 2 பேரையும் பார்க்க வேண்டியிருக்கு, எனக்கு என்னோட பேஷனை கண்டினியூ பண்ற நேரம் இது இல்லடா அப்படின்னு சொல்றேன். அப்ப என் பொண்ணு சொல்றா, அம்மா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, சத்தியவங்க போய் சொல்ல முடியாது குழந்தைய வச்சுட்டு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, உங்களோட பேஷன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எல்லாருக்கும் எல்லாமே வராது. நாங்க அப்போ என் கணவர் என்ன வந்து உற்சாகப்படுத்திருப்பாரு, என்னோட அப்பா அம்மா எனக்கு பண்ணிருப்பாங்க, ஆனா என்னோட பொண்ணு எனக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது பேரானந்த முக்கியம். அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து சன் டிவில ஜேர்னலிசம் என்னோட பயணம் தொடர்ந்தது. இந்த பிள்ளைங்களோட ஒரு நாள் வெளியே போங்க, இந்த கேர்ள்ஸ்க்கான ஒரு 15 வயசு பிள்ளைங்க 16 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனீங்க, வெளில கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களோட கார்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச ஃபீலிங் வரும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ யங் மைண்ட். நம்ம சொல்லி கொடுக்கறதுல தான் பிள்ளைங்க வளருவாங்க. அது நீங்க அந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அதான் நிதர்சனமான உண்மை. சரி, 18லேருந்து 25 வயசு வந்து அந்த கட்டத்தை பத்தி பேசுவோம். ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டுத்தார். அந்த கஷ்டம் எல்லாமே சரியாகி அந்த 18லேருந்து 25 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைங்க முக்கியமான நிகழ்வுகளை சந்திப்பாங்க. காலேஜ் கிராஜுவேட் வாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க. இதே மேடையில எத்தனையோ கல்யாணம் எனக்கு அனுபவம் இல்லை. என் பொண்ணு இன்னும் காலேஜுக்கும் போல கல்யாணம் ஆகலாம், ஆனா பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து வச்சு பையனா இருந்தாலும் சரி, அவங்களா பார்த்துட்ட பசங்களா இருந்தாலும் சரி, எல்லா பெற்றோர்களும் ஆனந்தமா தான் இந்த மேடையில இருந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பருவமும் ஆனந்தம் தான். கடைசியா 25 வயசுக்கு மேலன்னு வச்சுக்கோமே, அப்போ பெற்றோர்களாகி நமக்கு வயசாயிருக்கும் இல்லைங்களா, உடல் உபாதைகள் வரும், பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த அம்மா வீட்டுல போய் படுக்கும் போது அதுக்கு இருக்கிற ஒரே ஆனந்தம், நான் போயிட்டாலும் என் பொண்ணோ என் பையனோ எப்படியும் அவரை பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் என்னைக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இருக்கிற உறவுக்கான ஆனந்தம் தான். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த குழந்தைங்க அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி நம்மளதான் பிரதிபலிப்பாங்க. அதே மாதிரி நம்ம நல்லது கெட்டதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களோட அனுபவத்துல நல்லதையும் கெட்டதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால அந்த காலம் இந்த காலம் எந்த காலம்லையும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு ஆனந்தமே 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 என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா காலத்திலையும் இது ஆனந்தம்தான். இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளை பொறுத்து இருக்கு. நீ எப்படியோ அப்படியோ பிள்ளைகள் அப்படின்னு வச்சுட்டாங்க. சுருக்கமா தானே, சுருக்கமா சொல்றாருன்னா அதான், நீ எப்படியோ அப்படிதான் அவன் பிள்ளை இருக்கும். என் பிள்ளைகளை பாருங்க, அவங்க என்னை உற்சாகப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு வழியா முடிச்சுட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசி கேட்ட பிற்பாடு
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா எனக்கு இந்த ஊர் வாழ்க்கை தெரியாது. ஒரு உண்மையை சொல்லணும் இல்லையா? ஆனா இந்த கட்சியில பேசுற பேச்சை கேட்கிற போது இங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரியுது. இவங்க பேசுற பேச்சை கேட்கிற போதெல்லாம் ஏதோ ஒரு சிக்கல் இங்க இருக்கு. இவங்க பேசுற பேச்சை கேட்கிற போதெல்லாம் சிக்கல் இருக்கு என்பதை இவங்களை உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்றாங்க. கவனிச்சுக்கலாம் நீங்க? இருக்கு, அதையே நீ சிக்கல் நினைக்கிற? ரோமநகரமா இருந்தா ரோமனா தான் இருக்கணும். நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு இவங்க பேசுறாங்க. நான் என்ன 2 பேர் கட்சியில பேச்சையும் கேட்ட ஒரு பாடி எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஊர் சீர்வரிசை நிலை அல்ல இங்க இருக்கிறது. நிலைமை வித்தியாசம் தானே. இங்க குளிர பார்த்தா பயங்கரமா இருக்கு சில நேரம். இப்ப நம்ம ஊர்ல வெயில பார்த்தா கடுமையா இருக்கு. இப்ப இந்த ஆண்டு இந்த ஊர்ல வீடுகள் எல்லாம் அழகழகா இருக்கு. நம்ம ஊர்ல வீடுகள்லாம் நெருக்க. இந்த ஊர்ல வெளியில வந்தாச்சுன்னு சொன்னா அடுத்தவரை பார்க்க முடியல. நம்ம ஊர்ல வாசல்ல நின்னா எங்க போற பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இந்த பக்கத்துல கேட்கிறாரு. இந்த ஊர்ல பார்த்தா மனுஷ ஜனங்க இருக்கானா இல்ல, எல்லாரும் போயிட்டாங்களா இல்ல, ஒண்ணும் காணோம். நம்ம ஊர்ல எருமை குத்துல இருந்து வந்த மாதிரி இந்த பக்கமும் ஆள் வருது, அந்த பக்கமா போகுது. வேடிக்கை இருக்குல்ல. முக்கு திருமணம் ஒன்று ஒரு டீ கடை இருக்கு நம்ம ஊர்ல. இங்க கடை டீ கடையா இருக்கு இல்ல. நம்ம ஊர்ல எங்க போனாலும் ஒரு 2 பேப்பர் கிடக்கும், அது கிடக்கும், இது கிடக்கும். அங்க நம்ம முக்கள் நிக்கிற ஒருத்தன் பீரை குடிச்சியோ நான் அப்படின்றா. இங்க ஒரு கார்ல ஏறியாச்சுன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்குமான வாழ்க்கை முறை மாறித்தான் இருக்கிறது இப்போதைக்கு. இந்த புறத்தோற்றங்களை பற்றி இப்ப நம்ம பேசல. இதெல்லாம் புறத்தோற்றம். நாம பேசுறது எதை பற்றி பேசுறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு அப்படின்றத பத்தி பேசுறோம். நம்ம ஊர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய விவகாரம் இருக்கு பாருங்க, அது அங்க இப்ப முளை விட்டுட்டு இருக்கு. நீங்க 50களில் இருக்கீங்க அப்படின்னா நாங்க 10களில் இருக்கோம். நான் தப்பா சொல்றேன்னா, அதாவது நீங்க 50களில் இருக்கீங்கன்னா நாங்க இப்பதான் 10களில் இருக்கோம். இங்க எல்லா பிள்ளைகளிலையும் ஐபேட் இருக்கு. அங்க எங்க வீட்டு பொம்பளைங்க பிள்ளைகளை தாளாட்டுறதுலாம் கிடையாது. அதுல தொட்டில போட்டு ஐபேடை கையில கொடுத்து சின்ன பிள்ளைகளே இப்ப தட்டுது. அதை புடுங்க முடியாது. அது கிட்ட இருந்து ஐபேடை புடுங்கினா 8 வீட்டுக்கு சத்தம் கேட்கும். 8 வீடு. அங்க இருக்கிற சொல்றான், பிள்ளைய பத்திருக்காங்களா பேய பத்திருக்காங்க. அப்படி ஒரு சூழல் ஆகிப்போச்சு. மாற்றம். சரி, இங்க நீங்க தூக்கத்திலே பழகிட்டீங்க. பிள்ளைகளெல்லாம் தனித்தனி ரூம்ல போட்டு பழகிட்டீங்க. இந்த நாகரிகத்துக்கு ஒத்து போயிட்டீங்க. படிச்ச நாங்க இப்பதான் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர்லயும்
பிள்ளைகள்லாம் தனித்தனி அறையில் அப்போ இருக்கு. அதாவது தனித்தனியா என்ன நம்ம ஊர்ல அதிகமா பயலுக்கு வர்றதில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா முக்குல நிக்குது. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வயசு வந்த உடனே முன்னாடி எங்க கிழமையை சொல்லுவான், வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கடா, இவன் எங்க போறா வர்றானே தெரியலடா, கூடியே போறோம்டா அப்படின்னா. அந்த காலத்துல எதுக்கு தங்கமானவா எங்க சகோதரிய தங்கமானது பிள்ளைய, அதுக்கே இந்த பொம்பளை கிழவியை சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தா இந்த பிள்ளைய யாரை கூட்டிட்டு வந்தாலும் நீங்க கேட்க முடியாது. அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்கனாக்கும் அவளுமா போனாலும் பயமா இருக்கு, அவனுமாக போனாலும் பயமா இருக்கு. இங்கே அங்க இன்னும் அது வரல. நம்ம ஊர்ல ஐயா சொக்கலிங்க ஐயா நான் சொல்ல தப்பா சொன்னா சொல்லியிருக்காரு, இன்னும் அவ்வளவா வரல. ஆனா சென்னை போன்ற நகரங்கள்ல கொஞ்சம் அப்படி முளை விட்டுருக்காரு. நாங்கள் பத்தில் இருக்கோங்க. கிராமத்துக்கு அப்படின்னா பிச்சு புனா பிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் பூந்து அடிப்பான். என்னடா நினைச்சுக்கிட்டீங்க, தெருவாயில் என்ன நினைச்சது. இங்க எதுவும் முடியாது. அப்பா அம்மாவை கேட்க முடியலையே. அதுல அவர் சொல்றது இன்னும் கூட இன்னும் உங்களுக்கு கவலை இங்க இருக்குது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சுன்னா இங்க துப்பாக்கி கருத்துன்னு ஒன்று இருக்கு. சில பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் போயிட்டு உயிரோடு திரும்பி வருமா, நம்ம ஊர்ல அது இல்லை. நம்ம ஊர்லயே நகரம் போன்ற இடங்களை கத்தியில கையில வச்சிருக்கான், பஸ்ல குத்துறான், வகுப்பறையில் டீச்சரை குத்து போடுறாங்க, கத்தியில இருக்காங்க. இங்க துப்பாக்கியில் இருக்கு. எந்த நேரம் என்ன நடக்கும்னு இங்க சொல்ல முடியலன்றாங்க. ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க அது எங்க சில பள்ளிக்கூடங்கள்ல அது ஒரு அச்சம் தானே, அல்லது தானே தாய் தகப்பனுக்கு ஒரு பக்கம். இன்னொரு முறை என்ன நடக்குதுங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகளுங்க இந்த டேட்டிங் சொன்னாங்க அப்படின்னா, பிள்ளைகள் முன்னாடியெல்லாம் பையங்க டேட்டிங் போனா தகப்பனார் பெரிய சந்தோஷப்பட்டாராம். முன்னாடி அவன் எங்களுக்கு தான் கிடைக்காத வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, போறாங்க அப்படின்னு. இப்ப அப்படி இல்லை. ஏன் அவன் கூட போனா பரவாயில்லை, யார் கூட போறான், அவன் கூட போறான். பக்கத்தில் இருக்கிற கேட்கிறாரு, என்ன அது, ஏன் அது ஒரு ஃப்ரீ சாதாரணம். நம்ம ஊருக்கும் அது பார்த்தா மெல்ல ஊர்வலத்தில் வந்திருக்கு. ஐயா டெல்லியில் ஊர்வலம் நடக்குது, சென்னையில் ஊர்வலம் நடக்குது, மதுரையிலேயும் ஊர்வலம் நடந்துச்சு. என்ன ஆட்களுடைய எண்ணிக்கை குறைச்சல். இங்க ஊர்வலம் தேவையில்லை. ஏன் சர்க்கார் அங்கீகரிச்சிருச்சுங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தெரியுது, சங்கட்டமா இருக்கு, மனசை போட்டு பேசுது. என்னன்னா இது ஒண்ணுக்கு அடங்காத விவகாரமா இருக்கு. நம்ம ஊர்ல அப்பா அம்மா தான் போய் பொண்ணு பார்க்காங்க, அது ஒரு கன்சர்ன். இங்க அந்த வேலையில வேணாம்னா உன்னை யார் பார்க்க சொன்னா, எங்களுக்கு தெரியும் யாரை கட்டணும் என்ன விவகாரம்ன்றது எங்களுக்கு தெரியும். உன்னை கேட்டனா நோட்டீஸ் எடுன்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு மொய் செஞ்சிருக்கோம்டா, அதெல்லாம் வசூல் பண்ணணும்டா. அங்க இங்க அதெல்லாம் கிடையாது. அந்த விவகாரத்தை வச்சுக்கிட்டாதான் அவன் டேட் சொல்றான், இந்த தேதியில கல்யாணம் வச்சிருக்கேன், நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உன்னால வர முடியுமா. யாரை கேட்குறாங்களாம், தாயையும் தகப்பனையும். உன்னால் முடிஞ்சா வாங்க, என்ன பரவாயில்லை, இன்னும் பரவாயில்லை பார்த்துக்கலாம். நம்ம ஊருக்கு நான் அதுக்கு வரல. ஆனா வந்துருமா அப்படின்னா அங்கேயும்
கழிதலும் புதியன புகுதலும் வலு அல்ல கால வகையினாலே. ஏன் காலம் மாறுகிற பொழுது காலம் மாறுது, கருத்தும் மாறுது, கோலம் மாறுது, கொள்கையும் மாறுதுன்னா மாறும். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும்லாம் அதில் இருக்கட்டும். மனசு சங்கடப்படுதா? இதை பார்த்துட்டு மனசு மருகுதா? மருகாமல் இருந்தால் அவன் மனிதன் அல்ல. நம்ம மனசுக்குள்ள இந்த காட்சிகளை பார்த்துட்டே நம்மள மாதிரி நம்ம பிள்ளை இல்லையே, என்னை விட அவன் கற்றவனாக இருந்தான் என்பதில் எனக்கு சந்தோஷம், என்னை விட நல்லவனாக இருக்கிறான் என்பதில் எனக்கு சந்தோஷம். ஆனா நான் என் தகப்பனுக்கு எப்படி அடங்கி பிரியமாக இருந்தேனோ, அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி நான் பெற்றேனோ, அது மாதிரி பெறுகிறவனாக இவனும் இல்லை அவளும் இல்லை. அப்படின்னா மனசு சங்கடப்படாம இருக்குமாங்க? எனக்கு என்னமோ பணத்தை விரட்டி கொண்டு வந்த நீங்கள் ஒரு புதிய உலகத்திற்கு வந்த பிற்பாடு புதிய இந்த ஊர் கலாச்சாரத்தை அப்படியே நம்ம பிள்ளைகள் பின்பற்ற ஆரம்பிச்ச பிற்பாடு உங்களுடைய மனத்துக்குள்ளே சில சஞ்சலங்கள் இருக்கின்றன என்பது எனக்கு தெரிகிறது. நான் பொய் சொல்லனா மெய் சொல்லலான்றதை நீங்க தான் சொல்லணும். எனக்கு என்னவோ நீங்க மனசுல கொஞ்சம் வேதனை சில ஆள் இருக்கலாம், இருக்கட்டும். சொல்றாங்கல்ல, இருங்க, நடக்கிறது நமச்சிவாயம் செய்து நடக்கிற வழி நடக்கட்டும், என்ன நடந்து போச்சு விடுங்க அப்படின்னு சொல்றதற்கு பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம இல்லை. இப்போதைக்கு பார்த்தா இந்த ஊருக்குள்ளேயும் மட்டும் இல்லை, நம்ம ஊர்லையும் இது 10% வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயும் இந்த சிக்கல் வேற வடிவத்தில் வந்திருக்கு. கல்யாணம் ஆன உடனே பையன் பொண்ணை கூட்டிட்டு புறப்பட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு திசைக்கே வர மாட்டேங்கிறாங்க. இங்கேயாவது ஒவ்வொரு போன் நீங்க பேச முடியும், அங்க நம்ம போன் பேசினா கூட கட் பண்ணிடுறாங்க, கிட்ட கூட வர மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுது, உங்க அம்மா இருமல் எனக்கு பிடிக்கல, அது உங்க அப்பா சளியை துப்புறாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, நான் எம்படி காசு உனக்கு கொடுத்து வந்திருக்கிறேன், என் பேச்சை கேட்கறதா இரு, இல்லைன்னா போயிருன்றான். அவன் என்ன செய்யறான், உன்னை கும்பிட்டு உங்களுடைய இருந்துக்கிறேன். அதனால அங்கேயுமே பிள்ளைகள் போயிடுச்சு. இப்போதைக்கு அங்க பெண் குழந்தைகளுடைய தயவுல தான் பெற்றோர் இருக்கிறாங்க. நம்ம ஊர் நிலைமையை உங்களுக்கு சொல்றேன், பொம்பளை பிள்ளைய பழைய பிரியத்தை விடாமல் அது எங்க இருந்தாலும் தன் தாய் தன் தகப்பன் என்று சொல்லி அது வாஞ்சையை காட்டுகின்றன. இங்கே அது இல்லை அப்படின்றது எனக்கு தோணுது. பெரும்பாலும் நான் கேட்ட செய்திகளை பார்த்தா இங்கே நடக்கிற சில செயல்கள் இந்த பிள்ளைகள் படுகிற நிலைமையை மாறி போயிருப்பது உங்களுடைய மனத்துக்குள்ளே வருத்தத்தை பிறப்பிக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. அதனால எனக்கு என்னவோ பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவிலே ஆனந்தத்தை விட அல்லலை பார்ப்பதுதான் அதிகம் என்று தெரிகிறது. பரவாயில்ல, சரியாதான் போயிருப்போம் போல. ஏன்னா நம்முடைய பண்பாடு இருக்கு பாருங்க, அது இந்த மாதிரி உறவுகளை ஒத்துக்கொள்ளாது, ஒரு காலம் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் வினையை விலை கொடுத்து வாங்கிவிட்டோம், விலை கொடுத்து வாங்கிட்டோம். புலிவாலை பிடித்த பிற்பாடு அதனை கடிக்கு அஞ்சு பயப்பட முடியுமா? சரி, நீ என்ன செய்ய என்று சகித்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள்.
சகிப்பதற்கு நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால இவங்க சொன்ன மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நாம இதுக்கு பழகித்தான் ஆகணும். இதை விட்டு வெளியே போக முடியாது. எப்படி போக முடியும்? போகவே முடியாது. அதனால இந்த துயரத்தை தாங்குகிற சக்தியை மீனாட்சி உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டம். இது நம்ம பிள்ளைகள் நமக்கு விரோதமாக அந்நியமாக நிற்குது அப்படின்னு எந்த சொந்த ரத்தம், அது எத்தனையாக நான் கொஞ்சி இருப்பேன். அது பிறந்த பொழுது அது என் நெஞ்சிலே விதித்து அழுகிற பொழுது எத்தனை ஆனந்தமாக எனக்கு இருந்தது. அதை முத்தமிட்டு கொஞ்சிய போது நான் எத்தனை பெருமைப்பட்டிருக்கிறேன். உன்கண்ணில் இருவழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சின்னஞ்சிறு கிளியே கண்ணுமா செல்வ களஞ்சியமே என்றல்லவா பாடினேன். ஆனால் அந்த குழந்தை இன்றைக்கு என்னை மிதித்து கொண்டு போகிறது, பார்க்காமலே செல்கிறது என்று சொன்னால் என் அதிகாரத்திற்குள் அல்ல, என் அன்பின் வலைக்குழுவில் அது வரவில்லை என்று சொன்னால் எத்தனையாக என்னை வருத்தும் என்பதை இறைவன் அறிவார். அவரை சரண் புரிந்து நின்னை சரண் நடத்தேன் கண்ணம்மா, நின்னை சரண் நடத்தேன் என்று சரண் புகுவதை அல்லாமல் வேறு வழி இல்லை அல்லதே என்று கூறி இந்த நிகழ்ச்சியை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.